மழையை காப்பாற்றினான். கல்லுன்னா கோவர்தன மலை. அது திருமங்கி ஆழ்வார் சொல்லிச்சு, திருந்திருந்தா கல்லெடுத்து கண்மாரி காத்தா என்னும் மழையோ கல்மழையா பொழிஞ்சுது. இந்த கல்மழையை தடுப்பதற்கு கல்லாடுத்தான். சாதாரண தண்ணீர் மழையா பொழிஞ்சதுன்னா அப்ப எதை எடுத்துட்டு தெரியுமா? இது பெய்த மழை கல்மழை, அஷ்ம விருஷ்டின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். அது கல்மழையை காப்பாத்து, கல் எடுத்து காப்பாத்துனா. நீர்மழையா இருந்தா எதை கொண்டு காப்பாற்றுவான்? சமுத்திரத்தை கொண்டு காப்பாற்றுவான். சமுத்திரத்தை கையில் தூக்கி பிடிச்சு காப்பாற்றுவோம். அந்த மாதிரி கல் எடுத்து கல்மாரி காத்தாயனும். அப்போ கோவர்தன மலை பக்கத்துல இருந்து அந்த மலை எடுத்து காப்பாற்றணும். கோவர்தன மலை என்ன காரணம்? அதை எடுத்தார். அது ரொம்ப அழகா சுவாமி யாதவாபியத்தில் வர்ணிக்கிற. இந்த கோவர்தன மலைக்கு பூஜை போடுறதுனால தான் அனர்த்தம் வந்ததுன்னு சில பேர் பேசிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் வழக்க பிரகாரம் இந்திரனுக்கு பூஜை பண்ணிருந்தா இந்த மாதிரி அனர்த்தம் வந்துடாது, அதற்கு கோவர்தன மலைக்கு பூஜை போடுறது ஆபத்து வந்ததுன்னு சொன்னார். எந்த மலைக்கு பூஜை பண்ணதுனால ஆபத்து வந்து நீ நினைக்கிறாளோ அந்த மலையை கொண்டே அவளை காப்பாற்றணும். எதர்ச்சனாது ஆபதியம் பிரசக்தா தேனைவ கோபால கணஸ்ய குப்திம் ஆரோச்ச எத்கர்த்தும் அசேஷ கோப்தா ராமேண சம்மந்திரி ரசாங்கபாணி. உடனே அண்ணாவை கூப்பிட்டா. என்ன பண்றது இப்ப அனசமாச்சு, இந்த சரி இந்த கோவர்தன மலையை தூக்குடான்னு அந்த தலகடா பிடிச்சுதான். தலகடா பிடிச்சு அந்த நுனியை கீழே பிடிச்சு அப்படி அகர்ந்து விரிஞ்சுது. அதுங்க ஜனங்கள்லாம் தங்கிதுகள். அதுல டிவி பார்க்குறது, தயிர் கிடையாது, ஒரு ஆக்டிவிட்டிஸும் குறையல. குடிசைவனா போச்சு தவிர எல்லாம் மலையங்கட உட்காந்து கண்ணை மலையை பிடிச்சிருக்கான். இது என்ன பண்றது? ஒரு குடிசையெல்லாம் கொடுத்து கார்பரேஷன் உட்காந்து வச்சா அங்க எல்லாம் கோலி கொண்டு விளையாடுறது பண்ணிட்டு பசங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸும் எல்லாம் தயிர் கிடையாது எல்லாம் நடந்திருக்காரு. 7 நாள் நடந்து பார்த்தா இந்திரன் பெருமாள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து அப்படி பெருமாள் அந்த குன்றெடுத்து குன்று குடையா எடுத்த அவள் குடபிடிக்கிறா. சர்வேஸ்வரன் இவனுக்கு குடபிடிக்கிறா ஒருத்தரும் இல்லை, இவன் எல்லாருக்கும் குடபிடிச்சிருக்கான். அப்படிப்பட்ட குணம் போற்றி. அங்கேயும் கரம் போற்றின்னு தான் சொல்லணும். குன்று குடையா எடுத்த கை தானே, அந்த கை போற்றின்னு சொல்ல குணம் போற்றின்னா. இந்த ரொம்ப சூக்ஷமான விஷயங்கள், ஆழ்ந்து ரசிக்கக்கூடியதான விஷயங்கள் வியாக்கியானக்காரர்கள் காட்டுறார். இந்த மலை எடுத்து காப்பாற்ற கைதான். இந்த பர்சில் நிறைய பணம் இருக்கு, கை இருக்கு, கை இருக்கு, பர்சில் பணம் இருக்கு, யாரா கொடுக்கல? நல்ல காரியத்துக்கு உதவி பண்ணணும் மனசுல எண்ணம் இருந்தா தான் கை பேக்கெட்டுக்குள்ள போகும், இல்லாட்டா அவன் தாடைக்கா வரும். இந்த கை பர்சுக்குள்ள போகணும் அல்லது அவங்ககிட்ட வரும். கோபம் மனசுல தயம் இல்லைன்னா உங்களுக்கு வேற வேலை கிடையாது, எத்தனை பேர் வருதுன்னு அரையறதுக்கு போகும். ஐயோ போ நல்ல காரியத்துக்கு நம்ம நோக்கி வந்தாலும் எத்தனையோ பேர் பணக்காரன் இருக்கா, அவளை விட்டு நம்ம கிட்ட வந்தாலும் மனசுல தயம் இருந்ததுன்னா அது இப்படி பேக்கெட்டுக்கிட்ட போகும் இல்லையா? இந்த கோவர்தன தூக்கி பெருமாள் கையால் தான் தூக்கினாரே. இந்த கையை தூக்குறது எதிராக உபயோகப்படுது அவனுடைய குணம், சௌசீல்யம். நம்ம ஆசிரிச்சிருக்காளே, நம்ம ஆசிரிச்சு நாம் தானே காப்பாற்றணும். மனசுல ஒரு இரக்கம் இருந்தது, அந்த இரக்கம் என்ற குணம் தான் கை அப்படி மலையை தூக்க முடியாது பண்ணுது. அதுல கையோ காலோ இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுறதுக்கு இங்க வழக்கு எரியணுமான சுவிட்ச் அங்க போட்டாதான் எரியும் இல்லையா? கை வேலை செய்யணுமான ஹிருதயத்துல இரக்கம் இருக்கணும், ஹிருதயத்துல நல்ல எண்ணம் இருக்கணும், ஹிருதயத்துல தயம் இருக்கணும். அப்பதான் இந்த கை வேலை செய்யும். அதுல கையை பத்தி ஸ்தோத்திரம்னா பிரயோஜனம் இல்லை, அவன்கிட்ட குணத்தை ஸ்தோத்திரம் இல்லை. இந்த குணம் என்பது காமன் நவுன் இல்லை, அது பொதுவான பெயர் இல்லை, பொதுச்சொல் இல்லை. காமன் என்பது நிறைய சண்டை வருது. ப்ராப்பர் நவுன் சொல்லுவாரு, இண்டிவிஜுவலா ப்ராப்பர் விசேஷமான ஒரு அர்த்தத்தை சொல்றது. குணம் என்பது சௌசீல்யம். நாம் இடையில கூட பறந்துருக்கோம், ஆனா இடையில காப்பாற்ற நம்முடைய தொழில். இவெல்லாம் நமக்கு பந்துக்களா இருந்தால் நாம் இடையன் என்ற ரீதியில அந்த மலையை எடுத்து காப்பாற்றினான். என்ன நடந்தது? இந்த மலையை எடுத்து 7 நாள் காப்பாத்தினா, 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல. யாராவது ஒருத்தர் மலையை கீழே வச்ச உடனே அப்பா கண்ணா ஒரு கை நோர்தாடா, நகமெல்லாம் விண்டு போச்சா, வலிக்கிறதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கழுவி போறான். ஏதாவது உபச்சாரங்கள் பண்ணலாம், ஒரு பாலை சாப்பிடுறா அதை சாப்பிட உபச்சாரம் பண்ணல, ஒருத்தம் கூட வந்து கழுவு. எல்லாரும் பண்ணா கண்ணா கண்ணா. இப்போதான் ஒரு ராசியம் ஒரு வழியாச்சு, திடுக்கிடும் தகவல். இடையர்களுடைய வம்சத்துல 7 வயசு கொண்டு ஒரு பையன் பெரிய மலையை தூக்கி இருந்தான்னா அவன் இடைப்பிள்ளையா இருக்க முடியாது. அதிமானுஷமான காரியம் இது. அதுவும் இட பசங்கள்லாம் அவ்வளவு சக்தி இல்லாத பசங்க. இப்படி இருந்துச்சு நீ இடையனுடைய வம்சத்துல பிறந்த நீ 7 நாள் மலையை தூக்கி வச்சிருந்தா நீ இடையனா இருக்க முடியாது. நீ யார் உண்மையை சொல்லு. பாலத்வஞ்சாதி வீரியஞ்ச ஜன்ம அஸ்மாசு அசோபனம் சிந்தியமானம் அமேயாத்மன் சங்காம் ஜனயதீவனஹ. உனக்கு 7 வயசு தான் ஆகுது, இவ்வளவு பெரிய மலையை நீ தாங்கி நிற்கிறன்னா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. நீ தேவோவா தானோவாத்வம் யக்ஷோ கந்தர்வையேவா, பேயா பிசாசா ராட்சசனா அசுரனா தேவனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா. பெருமாள் இருந்துச்சு, அடடா பைத்தியகார்த்தமான காரியம் செய்துட்டேனே,
இந்த மாதிரி காரியம் செய்வே தான் அவளுக்கு சந்தேகம் வருது. எங்கள் ஆச்சாரிய சன்னிதானத்தில் ரொம்ப ஏழைன்னு சொல்லி என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கணும், நான் ரொம்ப ஏழை அப்படின்னா சரி பண்ணி பர்த்தபக்ஷம் பண்ணிக்கலாம், அது கூட ஐட்டிங் தான் பண்ணிக்கணும்னா 2000 ரூபாய் செலவழிச்சு பர்த்தபக்ஷம் ஐட்டிங் பண்ணேன். ததியாரெலாம் மொத்தம் பண்ணி வச்சார். சொன்னது என்ன, திருமங்கலியம் வாங்குறது கூட சக்தி இல்லை, ரொம்ப ஏழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிச்சு. ஐட்டிங் சரின்னு ஒத்துட்டார். கல்யாண பொண்ணுக்கு அம்மா இருக்காளே 5000 ரூபாய் கொடுத்து பட்டுப்புடவை கொடுத்துட்டு இருக்கா. அந்த பட்டுப்படி ஊருக்கு போய் உடுத்திக் கூடாதா? ஒரு பைசா செலுத்த சக்தி இல்லைன்னு ஐஷங்கர்கிட்ட போய் சொன்னவள் அந்த பந்தலையே உடுத்துட்டு அந்த புடவையோட ஐஷங்கரை சேவித்து மந்திராட்சத்தை வாங்கி தான் வந்தா கல்யாணம் ஆனா விட்டு. ஐஷங்கர் கல்யாண பொண்ணுக்காக வாங்கி கொடுத்தா தேவை. கல்யாண பொண்ணு சாதாரண ஒரு சீர் போட்டு புடவை கொடுத்துருது. இந்த கல்யாண பொண்ணுக்கு தாயார் 5000 ரூபாய் புடவை அன்னைக்கு, இன்னைக்கு என்ன விலை இருக்கும், 7000 இருக்கும். அந்த புடவை கொடுத்து சேவிச்சார். ஐஷங்கர் ஏறும் கிடையாது. 4000 ரூபாய் வை கீழேன்னு சாச்சு. புழுகினா அது சந்தாப்பு நடக்கணும். ஒரு கந்த புடவை கொடுத்துட்டு வந்து நீ கனிகாதம் பண்ணி கொடுத்தியானா ஒரு பைசா நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். நீ ரொம்ப ஏழை, ஒண்ணுமே ஒரு பைசா இல்லைன்னு சொல்லு வந்தே. இந்த 5000 ரூபாய் புடவை கொடுத்து கல்யாண பொண்ணு அம்மாவுக்கு 5000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்கி முடியாது இருந்தா உங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கணும். அதனால இப்படிப்பட்ட பணக்கார அளவுக்கு பெருமாள் தோல் சொத்தை செலவழிச்சு பண்ணி வச்சா பெருமாளுக்கு தோல் தொகுப்பாராது. நீங்க உங்களுக்கு கடுதா இருக்கும், ரூபாய் கீழே வைக்கணும். அப்போ ஐஷங்கர சாச்சா இந்த மாதிரி புழுகுருவாங்க பஸ்ஸுக்கு போச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல போய் புடவை உடுத்தினது தவிர இந்த மாதிரி இடத்துல இப்படி பாட்டான புடவை உடுத்திட்டா இது எப்ப என்ன ஏமாத்தா பெருமாளை ஏமாத்தான்னு. அந்த மாதிரி சக்திக்கு தகுந்தா அந்த காரியம் செய்யணும் இல்லையா? இவன் எடையை நான் வேஷம் போட்டா மலையை தூக்கலாமோ? மலையை தூக்கினா மகாதேவன் பேர் வந்துட்டு. இவன் தான் பரமாத்மா இருந்த மறைச்சிக்கு தான் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. இந்த மறைச்சிக்கணும் போட்டு வேஷம் வெளிப்பட்டு கொடுத்து இல்லையோ, கொஞ்சம் கோபம் வந்து கொடுத்து பெருமாளுக்கு அடடா அசித். ஆனா காப்பாற்ற வேண்டியதா போச்சு. அந்த சமயத்துல தன்னை மறைச்சிருந்தா இந்த அவளை காப்பாற்ற முடியாது. அதுக்காக ஒரு பெரிய அதிவீரியமான காரியத்தை செய்துட்டான். இவ அதை கண்டுபிடிச்சுட்டா. உடனே பெருமாள் சொல்றார், என்னை எல்லாம் அந்த பத்திரிகை நிருப்பர்கள்லாம் இப்ப நேற்று யாரோ பார்த்தா நரசிம்மராவ் யாரோ பார்த்தாராம் இந்த பத்திரிகை நிருபர் கேட்ட கேள்விக்கு. அப்புறம் கோட்டை பார்த்த பார்வையில ஓடியே போட்டான்ற. அந்த மாதிரி இந்த பத்திரிகை நிருப்பர்கள்லாம் போய் கொடையலாம் போய் கொடையாதுங்க. நாகம் தேவோ நகந்தர்வா நயக்ஷோ ராட்சசா மத்சம்பந்தே ந லஜ்ஜா சேத்து கோப இத்தியேவ மன்யதாம். நான் ஒரே ஒரு இடையன், இது குறைஞ்சி தேவனா யக்ஷனா ரக்ஷனா அடிக்கடி கேட்காதுங்க. உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டு வக்கம் இல்லைன்னா என்ன ஒரு இடையன்னே நினைச்சு அகம்போ பாந்தவோ ஜாதா நைத்து சிந்தியம் ஒத்தோன்னிதா. அதனால உங்களுக்கு பந்துவா நான் வந்து பிறந்திருக்கேன், இடையன். இதுக்கு மேல எனக்கு கேள்வி கேட்டு விட்டுடுங்கன்னு கொஞ்சம் கோபிச்சுன்னு அவளை விரட்டி அடிச்சு தன்னோட பரமாத்மா மறைச்சிருந்தாங்க. இதுதான் குணம். ராமாவதாரத்துக்கான கிருஷ்ணாவதாரத்துல இதுதான் இன்னும் ரொம்ப சௌலபியம். ராமாவதாரத்துல பிரம்மாதிகள்லாம் பவான் நாராயணோ தேவா சீதா லட்சுமி, நீ நாராயணன் சீதா லட்சுமின்னு சொல்ல வந்த ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னா. அந்த மனுஷனை தன்னை இடையனா அவன் ராமனா ஒரு கத்திரியா நினைச்சான் ராமன். இவன் தன்னை ஒரு இடையனா நினைச்சுக்கிறான். அதனால அவளுடைய குணத்துக்காக இவனுடைய குணம் தான். அப்படி இடையனா நினைக்கவே தான் இவாளுக்குள்ள தன்னை பந்துவா நினைக்கவே தான் அந்த கல்யாண குணம் இவனை கையை தூக்கி மலையை பிடிக்க முடியாது பண்ணிச்சு. அதுல கைக்கு மங்களாசாசனம் பண்ணுறதா, குணத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுறதா யோசனை பண்ணுவோம். அதனால ஆண்டாளுன்னா குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. 7 நாள் மழை பொழிஞ்சான். அந்த மலையை எடுத்து பெருமாள் ஆச்சரியமா ரட்சிக்கிறார். சுவாமி தேசிகன் யாதவாபியத்தில் வர்ணிக்கிறார். 10,000 கிருஷ்ண மேகம் மழையை பொழியுது, நந்தகோலத்தை அழிச்சுட்டு ஒரு கிருஷ்ண மேகம் தடுத்தது. புரியுதா? கிருஷ்ண மேகனா கரும்பெரும் மேகங்கள். ஒரு கிருஷ்ண மேகம் தடுத்ததுன்னா மேகம் போன்ற நிறம் உள்ள கிருஷ்ணன் தடுத்தான். இது ஒரு பிட். ஏகத்திர சம்ரக்ஷதி கிருஷ்ண மேகே, ஏகத்திர சம்ரக்ஷதி கிருஷ்ண மேகே கோத்ரேண சைகேன கவாங்குலானி அசேஷ கோத்ரோகபிதா பிரயுக்தைஹி மேகாயுதைஹி மோகதமீர் பபூவ. மேகமெல்லாம் மோகமா போச்சுன்னார் சுவாமி. மோகம்னா அமோகத்துக்கு ஆப்போசிட் மோகம். அமோக வளைச்சல், அமோகமான வரும்படி அப்படின்னா நிறைய வரும்படி. அமோகம் என்றால் நிறைய நிறைய லாபம். மோகம்னா வியர்த்தம். அதனால அத்தனை மேகங்களும் மோகமா போயிடுது. ஒரு கால் எடுத்தா மேகம், ஒரு கால் போட்டா சம்ஸ்கிருத நாகராட்சன் அடிச்ச மா போட்டு மேல ஒரு கொம்பு போட்டு கா போட்டா மேகம். அது நடுவில் பக்கத்துல ஒரு கோல் எடுத்துட்டா மோகம். அத்தனை மேகம் மோகமா போச்சு. ஆனா நந்தகோலத்தை அழிக்கிறதுக்கு வந்ததுல என்ன, கிருஷ்ண மேகங்கள் மேகாயுத்தம். 10,000 கிருஷ்ண மேகம் வந்து நந்தகோலத்தை அழிக்க வந்தது. அந்த 10,000 கிருஷ்ண மேகம் அழிக்க வரைச்ச யார் காப்பாத்தினா, ஒரு கிருஷ்ண மேகம் காப்பாத்து. அந்த கிருஷ்ண மேகன் அங்க அட்ஜெக்டிவ், இங்க கிருஷ்ண மேகன் கிருஷ்ணன் நவுன்.
மேகத்தை போன்ற கிருஷ்ணன், மேகத்தை போன்ற கிருஷ்ணன் ரட்சிச்சான். மேகம் கருத்த மேகங்கள் அங்க அழிக்க வந்தது. கருத்த மேகங்கள் பல்லாயிரக்கணக்கான மேகங்கள் அழிக்க வந்தன நந்தகோகுலத்தை. ஒரு கிருஷ்ணன் மேகம் போன்ற கருந்தனுடைய கிருஷ்ணன் ஒத்தன் காப்பாத்தின. அப்படி அந்த சமயத்தில் அவனுடைய தியான குணங்கள் தான் வழிபட்டு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வென்று பகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இது மட்டும் இல்லை, உன் கையில வேல் இருக்க, அது எத்தனையோ ஆபத்துக்கெல்லாம் போக்கிட்டு அந்த வேல் நாங்கள் மங்களாசாசனம் பண்றோம். வென்று பகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, இதெல்லாம் அப்படி சொல்லணும். என்றொன்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். உன்னுடைய விக்ரம் ஒன்றுடியாமல் எல்லாம் என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டோம். சுவத்துல சித்திரம் எதிராக நம்ம மனசுல பெருமாளுடைய கல்யாண குணங்களையே நாம் நினைக்கணும். அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய பராக்கிரமத்தை முழுக்க நான் எழுதணும்னு சொன்னோம். என்றொன்றும் சேவகமே ஏற்றி பறிகொள்வான். உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய வீரியங்கள் இதையே நாங்க சொல்லி சொல்லி வந்துட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு உன்னுடைய கல்யாண குணம் ஈடுபட்டவர்கள் நாங்கள். இன்றியாம் வந்தோம் இறங்கியாலும் ரொம்ப அது சொன்னா, இத்தனை நாள் எங்க போயிருந்தோம், இப்பதானே வருங்கண்ணா. எங்க சம்சாரத்துல இன்னைக்கு தான் ஒழிஞ்சது உன்னை சேவிக்கிறது. அதுல பகவானை சேவிப்பதற்கு வருஷக்கணக்கா போகணும் நிர்பந்தம் இல்லை. ஒரே ஒரு க்ஷணம் வந்து பகவான் சேவிச்சா சித்தம் சிறுகாலின்னு பாசத்தை சொல்ல போற. இன்றியாம் வந்தோம் இறங்கியலோ ரொம்ப. இத்தனை நாளா ஏன் வரல நீ கோச்சுக்கொள்ள கூடாது, இன்று வந்தோம் நீ கிருப்பை பண்ணு. அதுல பகவான் என்ன பண்ணுவான், 99.25 வயசு வரைக்கும் கண்ணனை பகவான் சேவிக்கையில ஒருத்தன் கடைசி சமயத்தில் நாராயணான்னா மோட்சம் கொடுத்துருவான். இன்னைக்காவது சொன்னானே அப்படின்ட்டு தேவதாந்திரங்கள் இருக்கோ இல்லையா, அது என்ன பண்ணும்னா 99.25 வயசு வரைக்கும் அந்த தேவதைகளையே போற்றிட்டு இருப்பான். கடைசி சமயத்தில் அதை நினைக்கலன்னா இப்ப நம்ம நினைக்கல பாத்தியா அப்படின்னு ஒரு கோபம் வந்துடும். அதனால தேவதாந்திரங்களுக்கும் தேவதா சார்பூமனா பகவானுக்கு ஒரு ஊர்ல, ஒரு ஊர் பெரிய டவுன் அது. அந்த ஊர்ல ஒரே ஊரை சேர்ந்தவா 2 உபன்யாசங்கள் போயிருந்தா. ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த உபன்யாசத்தையே நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அந்த உபன்யாசத்தையே அவர் 28 நாளும் போயிருந்தார். ஒரே ஒரு நாள் முன்னாடி இன்னொரு உபன்யாசர் வந்திருக்காரு, அவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர் உபன்யாசத்துக்கு போகணும்னு வேற ஒரு ஏரியாவுக்கு போனார். அந்த ஒரே ஒரு நாள் தான் வரல. இவர் என்ன பண்ணார், அந்த உபன்யாசத்தை கேட்கறதா நியாயம், அந்த சுவாமியோட உபன்யாசத்தை கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கிட்ட வந்தேனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு நாள் வந்து அவர் சந்தோஷப்பட்டார். அவர் விட 28 நாள் அங்க போயிருக்கார். ஒரே ஒரு நாள் தான் இங்க வந்திருக்கார். இன்னும் நீ உபன்யாசத்துக்கு என்ன வந்த, என்ன கௌரி கேள், நீ நான் 28 நாள் வந்தேன், நான் இன்னைக்கு வரலையே, போச்சு நீ வந்ததெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. அந்த சுவாமி ஒரு நாள் வந்து சந்தோஷப்பட்டார், இவர் ஒரு நாள் விட்டு போறதுக்கு வருத்தப்பட்டார். இவாளுக்குள்ள யார் வசந்தா பாருங்க. அந்த மாதிரி இந்திராதி தேவதைகள்லாம் உள்ளத்தினாலும் தங்களை ஆராய்ச்சி ஒரு நாள் ஆராதிக்கலைன்னா அவனை அழிக்கிறது பார்ப்பார். பகவான் என்ன பண்ணுவான், நாம் வாழ்நாள்ல பெரும் பகுதியை பகவத் பக்தி இல்லாதே கழிச்சுட்டோம். கடைசி காலத்துல வனக்கொடு மாழ்வது வளமே பிராணம் பண்ற ஹே கிருஷ்ணா ஹே ஹரே அப்படின்னு சொல்லி பிராணம் விட்டா கடைசி காலத்துல பெருமாள் பேர சொன்னோம் இல்லையா, அத்தனை பாபத்தையும் போய்கிடுவான் பரமாத்மா. அது இன்றைய அனாதியான சம்சாரத்துல பகவான் இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு, இன்னைக்குதான் பின்ன ஐஷங்கெல்லாம் எழுதிருக்காருங்க ஃபைன் அந்த ஆர்ட் சொசைட்டில இன்னைக்குதான் பெருமாள் எழுதிருக்காரு. போறோம் இதுக்கு முன்ன கூட்டத்துக்காக கூப்பிடலே இருந்தா பெருமாள் கோச்சிக்க மாட்டேன். இன்னைக்கு கூப்பிட்டுதான் ரொம்ப சந்தோஷம். அது அடுத்தது கூப்பிடவான்னு அர்த்தம் இல்லை, கூப்பிடாம இருந்தாலும் கோச்சிக்க மாட்டான். ஆனா ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. ஏன் இந்த மாதிரி பெரிய ஹாலில் பக்தாலாம் உட்காந்து இதே போல பாட்டக்காரெல்லாம் வரணும், பெருமாளும் வரணும், நானும் வரணும், நீங்களும் அப்படியே இருக்கணும், இந்த பாட்டக்காலம் வரணும், இந்த ஆடியன்ஸும் இருக்கணும். பாடினா ஆனந்தமா இருக்கும் இல்லையா. பெருமாளுடைய அனுகிறதுக்கு இது ஒன்னே போறோம், இந்த ஒரு நாள் கூட்டத்தே போறோம். ஆனாலும் கண்ணுக்கு ஒரு ஆனந்தம், கண்ணுக்கு மனசுக்கு காதுக்கு இந்த ஆனந்தத்துக்காக தான் அடுத்த தடவை கூப்பிடணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த இன்றியாம் வந்தோம்ன்றதுலாம் ஒரு சுவாரஸ்யம். அனாதியான சம்சாரத்துல பகவான் விமுகனாக பகவான்ல பற்றுதலே இல்லாமல் பற்றுதல் இருந்தா கூட போய் சேவிக்க பெருமாள் எங்கேருந்து அகோபலம் அங்கேருந்துலாம் வந்திருக்காரு. இங்கேருந்து வரதுக்கு காட்கோபுரலேருந்து வரதுக்கு ஒழியவே இல்லை சார் அப்படின்ற என்ன ஒழியில. அந்த மாதிரி ஒரு நாள் வந்தா கூட எனக்கும் சந்தோஷம் அவனுக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி இன்றியாம் வந்தோம் இறங்கு நீ கிருப்பை பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். ஒருத்தி மகனாயிரம் பாசனம் ரொம்ப அற்புதமான பாசனம். நாழி ஆயிடுது, நாளைக்கு அங்கே வச்சுக்கலாம். 8 மணிக்கே நாளைக்கு அங்கே உபன்யாசம் ஆரம்பம். கொஞ்சம் காட்கோப்பெல்லாம் போக வேண்டியிருக்கு நாளைக்கு. நான் இருந்தாலும் கோரேகான் அங்கெல்லாம் இருக்கு, சீக்கிரம் வந்துடுறேன். அந்த 2 பாசம் நாளைக்கு முடிச்சதான். அந்த ஒருத்தி மகனாயிரம் பாசனம் ரொம்ப அற்புதமான பாசனம். சொல்லுங்க. இன்னைக்கு அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கே செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சாடம் உதித்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விருந்தாய் கடல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்.
శతమఘమణినీలాచారు కల్హారస్త స్తనభర నమితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అళగ వినీతాభిస్తృభిరాకృష్టనాథ విలసతు హృది గోదా విష్ణుచిత్తాత్మజాన శ్రీమత్యే విష్ణుచిత్తార్య మనోనందన హేతవే నందనందన సుందర్యే గోదాయీ నిత్యమంగళం సర్వతంత్ర స్వతంత్రాయ సింహాయ కవివాదినాం వేదాంతాచార్యవర్యాయ వెంకటేశాయ మంగళం. ఇతో నృసింహః పరతో నృసింహః యతో యతో యాని తతో నృసింహః నృసింహదేవాన్న పరంచ కించిత్ తస్మాత్ నృసింహం శరణం ప్రపద్యే. బ్రహ్మేంద్ర రుద్ర మరుదర్క కిరీటకోటి సంఘట్టితాంఘ్రి కమలామలకాంతికాంత లక్ష్మీలసత్కుచ సరోరుహరాజహంస లక్ష్మీ నృసింహం వదేహి కరావలంబం. యోంతః ప్రవిశ్య మమ వాచిమాం ప్రసుప్తాం సంజీవయత్యఖిలశక్తిధరస్వధామ్నా అన్యాంశ్చరణశ్రవణత్వగాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ. దిశంతు మే దేవ సదా త్వదీయాః దయాతరంగానుచరః కటాక్షాః స్తోత్రేషు పుంసాం అమృతం క్షరంతీం సరస్వతీం సంశ్రితకామధేనుం. హృద్యా హృత్పద్మసింహాసన రసిక హయగ్రీవహేషోర్మిఘోష క్షిప్త ప్రత్యర్థితృప్తిర్జయతి బహుగుణా పంక్తిరస్మద్గురూణాం. దిక్సౌధాబద్ధ జైత్రధ్వజపట పవనస్ఫాతి నిర్ధూత తత్తత్ సిద్ధాంతస్త్వముతూలస్తవ విగమన వ్యక్త సద్వర్తనీక. యో నిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతః తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రపద్యే. నిరవద్యానాం నిషద్యాం గుణసంపదాం శరణం భవభీతానాం షఠకోపమునీశ్వరం శ్రీరంగేశీతిందున కరుణయా అసోస్యాది ప్రేక్షితం ఖ్యాతశ్రీ నరసింహగార్జమునేట్పాదాంబుజేందిందిరం దాంతిక్షాంతిదయాది విశ్వగుణైః భాంతం బుధాగ్రేసరం శ్రీమద్రంగశఠారి యోగీంద్రపతిం శ్రేయోనిధిం సంశ్రయే. శ్రీమచ్శ్రీరంగపృథ్వీశ్వర షఠరిపుణ సంయమీంద్రేణ దృష్టం న్యస్తాత్మానం నృసింహే నరహరి షఠజిత్ యోగినేతు ప్రసాదాత్ ప్రాజ్ఞం శ్రీరంగకారి ప్రభవైతి పదేః ప్రాప్తలక్ష్మీ నృసింహాస్థారం సేవే యతీంద్రం సకల గుణనిధిం వీరరఘ్వీక్షఠారిం. శ్రీరంగనాథ షఠగోప యతీంద్రదృష్టం లక్ష్మీ నృసింహ షఠజిన్ కరుణీకపాత్రం శ్రీరంగవీర రఘురాట్ షఠగోపహృద్యం వేదాంతదేశికితీంద్రహం ప్రపద్యే. సంప్రాప్త అధ్యాత్మశాస్త్రం నరహరి షఠజిద్రంగభూకార్యాభ్యాం కారుణ్యాత్ శ్రీనృసింహేంద్రహరి షఠరిపోః ఆత్మనిక్షేపసన్యం వేదాంతే వావదూకః త్వమితి షఠజితా రంగపూర్వేణ తం వాత్స్యం నారాయణార్యం పరమతదమన వ్యాఖ్యాతమీడే. నీళాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమధ్యాపయంతి స్వోచ్ఛిష్టాయాం సృజనిగళితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదా తస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః. శ్రీవిష్ణుచిత్తకులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణః శరణం ప్రపద్యే. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தச்சலை வஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த வியாக்கியான பாசனம் அற்புதமான பாசனம். ஒருத்தி மகானாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகானாய் ஒளித்து வளர தரிக்கிலா நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின் நடுமாலே உன்னை அரித்துத் வந்தோம் பரதுருதியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி வருத்தும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்று 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 2 பாசத்து முடிக்கிறேன்னு சொன்னேன். இவ்வளவு 2 மணிக்கு போயிருந்தாலும் ஆயிடுது. வெறும் உபன்யாசம் மட்டுமா இருக்கணும், இல்லை வெறும் திருவாரூரத்தோட இருக்கணும். இது ரெண்டுத்தையும் வச்சுருந்தா இப்படிதான் கொஞ்சம் இஷ்டப்படுறது. ஆனா இங்க வரவாளுக்கு காலம் வீணா போகல. இதோ பெருமாள் சேவை கிடைச்சது இல்லையா, ஆனால் இந்த அனுபவத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். இது கீழ்பாட்டில் அண்டி உலகம் வந்து அடி போட்டு இன்றியாம் வந்தோம் இறங்கு. இன்னைக்கு நான் வந்திருக்கோம், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு நோன்புக்கு வேண்டியதான உபகரணம் தான் தரணும் தான் பிரார்த்திச்சார்.
அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார், மங்களாசாசனம் பண்ற அன்றி புலப்பட அடி போச்சுன்னு. வெறுமை காலத்தை போக்காதுங்கோ, வெறும் மங்களாசாசனம் பண்றதுல லாபம் இல்லை. உங்களுக்கு மங்களாசாசனம் பண்றது ஜன்ம சித்தம். பெரியாழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் மங்களாசாசனம் பண்றதே தொழில். அதுல சில பேர் வந்தாலும் வர வர விஷயத்தை சொல்லாத, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மங்களா பல்லாண்டு பாடிட்டு இருப்பா. சரி, வந்த இவாளுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. வந்த காரியத்தை சொல்லணும்னா ஏன் அனாவசியமா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவா. அந்த மாதிரியா பெருமாள் கேட்டார், வந்த காரியத்தை சொல்லுங்க. பறை போகணும்னு சொன்னாக்க சட்னு கொடுக்க முடியாது, நிறைய பிரதிபந்தங்கள்லாம் இருக்கு உங்ககிட்ட. இந்த பிரதிபந்தங்கள்லாம் போனாதானே இந்த கைங்கிறதுக்கு உபகரணங்கள்லாம் தர முடியும் இருக்கும் அப்படின்றதாக பரமாத்மாக்களுக்கு. அப்போ பிரதிபந்தங்கள் கழிய வேண்டாவோ உங்கள் மனோரசங்கள் சித்திக்க அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். உங்க மனோரசம் பரிபூர்ணமா சித்திக்க வேண்டாம், அதாவது பறை கேட்டு நோன்பை அனுஷ்டிச்சு என்ன பர்த்தாவாக நீங்க பெற வேண்டுமானால் உங்களுக்கு பாப்பங்கள்லாம் இருக்கே போக வேண்டாமான்னு கேட்டான். அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், எங்க பாப்பங்கள்லாம் போயிடுது. உங்களுடைய குணகீர்த்தனம் பண்ணி வந்தமையாலே கிளேசமின்றி வந்தோம் என்கிறார்கள். எங்களுக்கு பாப்பம் போறதுக்கு வேற ஒன்றும் பண்ணவே வேண்டாம். ஜன்மகர்மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்ருதா தெக்வா தேகம் புனல் ஜென்ம நெய்தி மாமேத்தி சோர்ஜிதம். நீயே சொல்றீங்க கீதையில என்னுடைய அவதார ரகசியத்தை, அதாவது நான் எப்படி பிறந்தேன் அப்படி பகூனிமே பெத்தீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா நான் சொல்றேனே, அந்த மாதிரி என்னுடைய ஜென்ம அஜோபிசன் அவ்வி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்றதா சொல்லி பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய் சம்பவாமி ஆத்மமாயான்னு தான் சொல்றேன். அந்த அவதாரத்தில் சில ரகசியங்கள்லாம் இருக்கு. அந்த ரகசியத்தை நீ அனுசந்தானம் பண்ணேன்னா சர்வ பாப்பங்களும் போயிடும்னு நீயே சொல்றீங்கோ இல்லையோ, அதில் உன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லி உன்னுடைய குணத்தெல்லாம் நாங்கள் சொல்லணும் வந்திருக்கோம். எங்க பாப்பங்கள் தானாகவே போயிடுது, அதில் மேலே எங்களை அபீஷ்டத்தை நீ தரணும் தான் சொன்னார். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கநாதன் கிட்ட சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சு நித்திய விசேஷத்தம அனன்ய பிரயோஜன நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சான்னு அடிக்கடி பிரார்த்திச்சுட்டு நித்திய கிங்கரோ பவானி, உனக்கு நித்திய கிங்கர்னா ஆக வேண்டும் என்றதா பிரார்த்திச்சார். உடனே ரங்கநாதன் இப்ப கண்ணன் கோபியில பார்த்து கேட்டாப்பல ரங்கநாதன் பாஷ்யக்காரர் பார்த்து கேட்டான், என்னுடைய கைங்கரியத்தை அபேட்சிக்கிறியே, அதுக்கு வேண்டியதான பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கு உங்ககிட்ட. ஏவம் பூதவத் கைங்கரிய பிராப்தி பாயத்தையா அவகல்ப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி அனந்த தத்விரோதி பாபாக்ராந்தோபி அனந்த மதபச்சாரயுக்தோபி அனந்த மதியாபச்சாரயுக்தோபி அனந்த அசக்ஷாபச்சாரயுக்தோபி அப்படின்னு அடுக்கிறான். என்னுடைய கைங்கரியத்தை பெறுவதற்கு வேண்டியதான யோக்கியத்தை ஒண்ணும் இல்லை. யோக்கியத்தை இல்லாமல் இருக்கட்டும், விபரீதங்கள் இல்லாமல் இருக்கலாம்னு கூட நிறைய பிரதிபந்தங்கள் இருக்கணும். ஏவம் பூதன் எப்படி சனகாதி ஜாத்தும் அத்தியந்த தூரம் விதிசிவ சனகாத்தியர் ஜாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமவர்த்தான்னார் ஆள வந்தார். உனக்கு கைங்கரியம் பண்ணும் நான் ஆசைப்படுறேனே, அந்த கைங்கரியம் சுலபமா கிடைச்சுடுமா? விதி சிவ சனகாத்தி ஜாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம். இந்த விதி பிரம்மா சிவன் சனகாதிலாம் சுயமாகத விஞ்ஞானம் பிறகுச்சே ஞானத்தோட பிறந்தவர்கள். அவள்லாம் தியானம் பண்றது கூட எட்டாவது அந்த பகவத் கைங்கரியம். அப்படிப்பட்டதான கைங்கரியத்தை நான் ஆசைப்படுறேனேன்ற ஆள வந்த காமையே காமவர்த்தக, ஒரு வியவஸ்தை இல்லாத காமச்சார காமவாத காமபக்ஷம் இஷ்ட பிரகாரம் நான் நடக்கணும், சாஸ்திர பிரகாரம் நான் நடக்காதவன். அப்படி காமவர்த்தம் அர்த்தம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். எதேச்சையா சீரிகிறவன் அர்த்தம். சாஸ்திரத்துக்கு அடங்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் சீரிகிறேன். ஆள வந்தாரா அப்படி நாம் அனுசந்தானம் பண்றதுக்கு அவர் அனுசந்தானம் பண்றார், நாம் அனுசந்தானம் காமையே காமவர்த்தா தவ பரிஜன பாவம் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மாதிரியா பாஷ்யக்காரர் பார்த்து ஏவம் பூத மத் கைங்கரியம், என் கைங்கரியம் எப்படிப்பட்டது? விதிசிவ சனகாத்தியர் ஜாத்தும் அத்தியந்த தூரம். அப்படிப்பட்டதானே அந்த கைங்கரியத்துக்கு நீ அபேட்சிக்கிறேப்பா. ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தி உபாயத்தையா அவகல்ப்த, அது கர்மயோக ஞானியோ பக்தி யோகம் எத்தனையோ இருக்கு. அவகல்ப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி, அதுக்கு வேண்டியதான யோகியதை ஒண்ணுமே இல்லை. இது பாஷிகாருக்கு கொட்டாது, நமக்கு தான். அது மட்டும் இல்லை, யோக்கியத்தை இல்லைன்றது மட்டும் இல்லை, அயோக்கியத்தை நிறைய இருக்கு. அனந்த தத்விரோதி பாபாக்ராந்தோபி, என்ன அனந்த மதபச்சார யுக்தோபி, பகவதோபச்சாரம் பாகவதாபச்சாரம் அசக்ஷாபச்சாரங்கள்லாம் இருக்கேப்பா அப்படின்னு எம்பெருமானாரை பார்த்து ரங்கநாதன் கூசறது. பாஷ்யக்காரட்டே அதெல்லாம் இருக்கும். ஒரு கைங்கரியத்தை பிரார்த்திச்சா அவன்கிட்ட இருக்கக்கூடாது விரோதிகளான ஆகாரங்களாம் எடுத்து சொல்ற. அந்த மாதிரி கண்ணன் கேட்டான். அதெல்லாம் அப்பயே போயிடுத்து. உங்களுடைய அவதாரத்தை நான் கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தோம். மற்ற அவதாரத்துக்காரில் கிருஷ்ணாவதாரத்தில் தான் ரொம்ப வைச்சித்திரியம், ரொம்ப அற்புத தன்மையானது. ஒரே ராத்திரில ஒத்திக்கு மகனா பிறந்து அதே ராத்திரில இன்னொத்தினிக்கு பிள்ளையா வளர்ந்தா பாருங்க. அது எந்த அவதாரத்துல உண்டோ?
இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பத்தி சொல்ல நினைச்சார் நம்மாழ்வார். அப்படியே மூர்ச்சிச்சு போட்டார். ஒரு நாளா 2 நாளா 6 மாச காலம். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, இதான் முன்னே கதை சொன்னேன். கிடாம்பி ஆச்சான் இந்த பாசுரத்தை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். கோரத்தாழ்வான் பாஷிகாடைய காலக்ஷேபத்துக்கு வந்துட்டு இருக்கார். நடுவில் இந்த பாசுர வியாக்கியானத்தை நடுவழியில் அவர் கிடாம்பி ஆச்சான் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். கோரத்தாழ்வார் காலக்ஷேபம் சொல்லிட்டார். கிடாம்பி ஆச்சான் இங்க பாஷிகார கோட்டி வந்துட்டு இருக்கார். 6 மணி விளம்பிச்சு போச்சு பாஷிகாடைய காலக்ஷேப கோஷ்டி வரத்துக்கு. ஓய் கிடாம்பி ஆச்சான் ஏன் இப்ப கரெக்டா வர, ஏன் இப்படி விளம்பிச்சு போச்சுன்னா, என்னும் இல்ல வரிச்ச கூரத்தாழ்வான் பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார், அதை சத்த கேட்டு இருந்தேன்னா. அப்படியானா அவர் ரொம்ப ரசமா சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னார், என்ன பாசுரம் சொன்னார், என்ன வியாக்கியானம் பண்ணார்னு கேட்டார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறுன்ற பாசுரத்தை சொன்னார். அது ரொம்ப ரசமா இருந்தது. அங்க நான் கேட்டுன்னு சத்தினாரு. ஒரு 1/2 மணி கால் தாழ்த்துட்டேன். அதுக்காக என்ன விஷயம் சொன்னார். அவர் வாயை திறந்தே ஒன்றும் பேசல. ஆனாலும் அங்க 1/2 மணி இருந்துட்டேன். வாய் திறந்து பேசாத உபன்யாசத்துல உமக்கு என்ன காரியம் அப்படின்னாரு. அது இல்ல, அந்த பாசுரத்துக்கு வாய் திறந்து வியாக்கியானம் பண்ண முடியுமா? பிறந்தவாறும் நீ எப்படாப்பா பிறந்தேன்னு அந்த பிறந்த பிரகாரத்தை சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே விக்கி 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 கோரத்தாடும் 1/2 மணி அழுதுன்னு இருந்தார். நானும் அவரோட கூட அழுதுன்னு இருந்தேன். 1/2 மணி கழிச்சு அவரும் அழுகி நிறுத்தினார், எனக்கும் அழுது. அப்படின்னா காலேஜ் அழிச்சுன்னு வந்தேன். இதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ண முடியும்? ஆழறது தவிர வியாக்கியானம் பண்ண முடியாது. அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடினான். கண்டேன ஸ்வர கத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்பனன் கண்டேன, எனக்கு எப்பவுமே பத்தேன அஞ்சலாம் எப்பவும் கை கூப்பிண்டாரும், எப்பவும் பெருமாளுடைய குணத்தை சொல்லி சொல்லி என் கண்ட குரலாம் தழுக்கணும்னு சொல்லி அழவே அழுதுட்டான் அந்த பொண்ணு. அதுதான் வியாக்கியம். மேல பார்த்து பாட்ட முடியல. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அழகுதான் வியாக்கியானம். அழகுதான் தப்பா இருந்துச்சுனா கண்ணும் கண்ணீரும் பகவத் குணத்தை ஈடுபட்டு அழகர்தான் வியாக்கியானமே தவிர இதெல்லாம் என்ன சொல்ல முடியுமா? அப்படி இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் அற்புதமான அவதாரம். கோரத்தாழ்வான் சேர்க்கிறார். மற்ற நாங்கெல்லாம் கூட பிறக்கிறோம்பா, ஒரு பிறவில ஒரு தாயார் தான், ஒரு தகப்பனார் தான், ஒரு குலம் தான், ஒரு கோத்திரம் தான். கிருஷ்ணனுக்கு ஒரே பிறவில 2 தாயார் 2 தகப்பனார். புரியுது இல்லையா? யார் 2 தாயார்? யசோதை தேவிகை. 2 பேரும் மிரட்டுறா பெருமாள். ஏன் ஒரு மாமியார் இருந்தாலும் கட்ட 2-3 மாமியார் மிரட்டா எப்படி இருக்கும்? அதுல 2 அம்மா மிரட்டுறா. அங்க போனா சட்டு ரூபத்தெல்லாம் மறைச்சுக்கோ, 4 கையை மறைச்சுக்கோன்னா இங்க, அங்க போனா மண்டில் நிலையில் வாசல் நிற்காது, அங்க போகாது, அங்க போனா அவள் மிரட்டு. 2 அப்பா 2 தாயார் 2 கோத்திரம் 2 குலம். என்ன வைச்சியம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியானம் பண்றா அப்படி இருக்கு இந்த பாட்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி. ரொம்ப அற்புதமான பாசம். இன்னைக்கு அவகாசமே ரொம்ப குறைச்சலா இருக்கு. நிறைய அனுபவிக்கணும் இந்த விஷயங்கள்லாம். ராமாவதாரகாத ஒத்த தபஸ் பண்ணா 4 பிள்ளை பிறந்தது. யாரு? தசரதன் ஒத்தன் தபஸ் பண்ணா. புத்திரகாமேட்டி ஆகும்னா 4 பிள்ளை பிறந்தது. இப்ப 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்ற. இது எப்படிதான் இருக்குன்னா, 1 ரூபாய்க்கு 4 படி அரிசி வித்த காலம். இப்போ 4 ரூபாய்க்கு 1 படி. 4 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறதில்ல, 10 ரூபாய் 4 ரூபாய். அப்படி இருந்தா வச்சுக்கோங்களேன், 1 ரூபாய்க்கு 4 படி அரிசி வித்த காலம். இப்போ 4 ரூபாய்க்கு 1 படி. அந்த 1 4 4 1 அந்த பிகர் மாத்திரம் மாறாது. அப்போ ரூபா 1 படி 4. இப்போ ரூபா, அப்போ இப்போ படி 1 ரூபா 4. அந்த மாதிரி பிள்ளைகள் மலிஞ்ச காலம். தசரதன் ஒத்தன் தபஸ் பண்ணா 4 பிள்ளைகள் பத்தா. இப்ப 4 பேர் தபஸ் பண்ணா 1 பிள்ளை பிறந்தான். 4 பேர் யார் தெரியுமா? வசுதேவன் தேவகி, நந்தகோபன் யசோதை. இவன் என்ன பண்ணா? பெருமாள் தனக்கு பிள்ளையா வரணும்னு கேட்டா இவா 2 பேரும். அவ என்ன பண்ணா? பெருமாள் பிள்ளையா பிறந்து பிள்ளையா விளையாடிக்க பார்க்கணும். அவளும் எனக்கு பெருமாள் பிள்ளையா பிறக்கணும்னு சொன்னா பெருமாளை கஷ்டமா கூட. எத்தனை பேருக்கு பிள்ளையா பிறக்க முடியும்? இவ பிள்ளைய பெருமாளை பிள்ளையா பெறணும்னு ஆசைப்பட்டா. அந்த பெருமாள் பிள்ளையா பிறந்து தங்கிட்ட விளையாடி அந்த ரசத்தை அனுபவிக்கணும் கேட்டு மறந்து போட்டா தேவிக்கு நந்துக்கோணும். பிள்ளையா பெருமாள் எனக்கு அவதரிக்கும்னு சொன்னான். பெருமாள் அவதரிச்சார். விளையாடுறதுக்கு அங்க போறேன்னு விட்டார். ஏன்னா அவள் என்ன கேட்டிருக்கா? பெருமாள் பால்னா விளையாடி நான் பாருன்னு ஆசைப்பட்டா. பெருமாள் தான் பிள்ளையா பெறணும் அவள் ஆசைப்படல. யசோது இவள் விளையாடி பாருன்னு இவள் ஆசைப்படல. அப்படி தந்திர பகவான் அவளை கேட்க முடியாது. பண்ணா ஒரே விசிட்டிங்ல இது 2 காத்து முடிச்சு போட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து வாண்டாள் தான் சொல்றா. தேவிக்கு ஒரு தேவிக்கு பிள்ளையா பிறந்து யசோதிக்கு ஒரு மகனாய் ஒழித்து வளர்ந்து போட முடியாது. போடல. அதுக்கு என்ன காரணம்? அவ பேரை சொல்லிட்டா யாராவது சூன்யம் வைக்கிறா, அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் பூர்ணமா தெரிஞ்சது சூன்யம் வச்சுருப்பாரு பயம். அதுக்காக கல்யாணத்தை சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு அங்கே இருந்து விடுவோம் இல்லையா? ஆண்டாள் பேர்ல சொல்லேன்னா அவ சூன்யம் வைக்கிற பேரே தெரியாதோ, நம்ம வாயால சொல்லுறது. இன்னொரு அர்த்தம், மாமியார் பேரை மாட்டுன்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரங்கள பெரியவாள் பேர்லாம் சொல்லணும். இப்பதான் அதை போற ஆம்பியாம் பேரே இப்போ சில பேர் சொல்லி கூப்பிடுறா. அது ஒரு ஃபேஷனா போயிடுது. தூக்கி வாரி போடுறது. ஆம்பியாம் பேர் சொல்றா பத்தி. ஆம்பியான அவள் பேரை சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும். ஆத்மநாம குரோர் நாம நாம அதிகிருப்பணஸ்திச்ச
ஸ்ரேயஸ்காமோ நகரிணியாத்து ஜேஷ்டாபத்திய களத்திரையோன்னு சாஸ்திரம் சொல்லு. எடுத்து தம் பேரை சொல்லக்கூடாது. ஸ்ரீனிவாசன் மனசு வச்சா தெரியுமா? ஸ்ரீனிவாசன் நீங்க யாரையும் நினைக்கல, நான் பொதுவில் சொல்றேன். ஸ்ரீனிவாசன் நான் மனசு வச்சா தெரியுமான்றது. ஏன் அடியன் 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 கொஞ்சம் பிரயத்தனப்பட அந்த காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தம் பேரே சொல்லி எடுத்ததுதான். இந்த பேரும் தம் பேர் தான் சொல்லிக்கூடாது, தம் பேரே தான் சொல்லிக்கூடாது. குருவர் நாம அப்பா பேரு ஆச்சாரியன் பேரு வள்ள பேர் அத்தை சொல்ல பேர் சொல்லக்கூடாது. அதுக்காக தனியும் சொல்லி திருநாமத்தோடு சொல்லக்கூடாது அர்த்தம் இல்லை. எடுத்ததுலாம் அவர் பேரை சொல்லி அந்த சுவாமி திருடி அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. பொதுவாக ஆயிட்டீங்கன்னு சொல்லுவோம். அவள் பேரை சொல்லி லட்சுமி மகாசிவன் திருடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது தனியாக அனுசந்தானம் பண்றதுக்காக. அந்த மாதிரி குருவர் நாம அது அப்பாவோட பேர் இதெல்லாம் மாமனார் பேர் இவாடெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் மாமனார் மாட்டு பொண்ணுக்கு மாமியார்லாம் கூட குருஸ்தானத்துல இருக்கு. ஆத்மநாம குருவர் நாம அதிகிருபண சிச்ச ஒரு பைசா கொடுக்காத இருக்கா பாருங்க அதார்மிகன், அவன் கர்மி, அவனுடைய பேரையும் சொல்லக்கூடாது. சொன்னா என்னன்னா சேஷ் வராது. சேஷ்காமும் நகரணியார் சேஷ விரும்பும் சொல்லக்கூடாது. சேஷ்காமும் அதுபோல ஜேஷ்டாபத்திய பெரிய பிள்ளைகளுடைய பேரை சொல்லக்கூடாது. பெண்டாட்டி பேரையும் சொல்லக்கூடாது. பெண்டாட்டிக்கு அப்படின்னு பேரை சொல்லக்கூடாது. அதில் மாமியார் ஆச்சாரிய கோட்டி சேர்ந்தல ஒரு பேரை சொல்ல, அதுக்காக ஒருத்தின்னு சொன்ன. ஒருத்தின்னு நிறைய வியாக்கியானம். ஒருத்தி பெருமாளை பிள்ளையா பெரும்படியான பாக்கியம் பண்ணவன். இவளுக்கு தேவகிக்கு ஒரு ஐடியா வந்தாப்புல யாருக்குமே ஐடியா வரல. இவள் தபஸ் பண்ணா. விஷ்ணி சுதபஸ் அப்படின்ற 2 பேர் அவளுக்கு. அதுக்கு ஜென்மத்துக்கு முன் ஜென்மம். அங்க பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணா பிரத்யட்சமான. அந்த பெருமாளை பார்த்த உடனே என்ன தோணிது, எங்க கண்ணன் இருக்கான் பாருங்க, அவன் சர்வாபரண பூஷணம் அப்படி கையில் எடுத்து சேவைப்பட்டு கொடுத்து அப்படியே அந்த குழந்தைய எடுத்து அணைச்சிக்கலாமான்னு தோணும். அந்த பெருமாளை பார்த்த உடனே அந்த குழந்தையா பிறந்து அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் தான் தோணும். ஆனா தன் வயசுலயே குழந்தையா பறக்கணும்னு மனசுல கட்டுறது அவளுக்கு ஒத்தி தான் உண்டுச்சு. அதனால இது ஒப்பற்றதான ஐடியா உள்ளவள். ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பட்டர் அருள் செய்றார். இந்த தேவிக்கு போல யாருக்காவது இந்த மாதிரி அபிப்பிராயம் வந்ததா பாத்தியா? அவள் ஒருத்தி விலட்சணை. ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பிரம்ம. அப்படிப்பட்ட பிரம்மத்தை ஸ்தனந்தயமயாச்சத காபரேவம் ஸ்ரீரங்கநாத சுதகாமியதி காபரேவம். இந்த மாதிரி பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறா எத்தனை பேர் இருக்கா? எனக்கு பிள்ளை வேணும் கேட்பது பெருமாளே பிள்ளையா வரணும், பெருமாள் பர்த்தாவை வேணும்னு கேட்டவா நிறைய பேர் இருக்கா. பெருமாளையே பிள்ளையா வேணும் ஆசைப்பட்டவா இவள் தவிர வேற யாருமே கிடையாது. அதெல்லாம் ஒருத்தி. அந்த குழந்தை எப்படி தானே இருக்கா பகவான்? ஆகண்டவாரி பரமந்தர மேக தேசியம். நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிடும் வயர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேகம் இருக்கு. அந்த மேகத்தை போன்ற கருப்பு நிறம் உள்ள ஆகண்டவாரி பரமந்தரமே மூக்கு பிடிக்க தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கு அந்த மேகம். அதாவது வயத்துல ஆகாரம் இல்லாமனா கொஞ்சம் முகத்துல உடம்புல ஷைனிங் இராது. அந்த மேகம் கண்ணகரேல் இருக்கு பாருங்க. அந்த கருத்த மேகத்தை போல. மேகத்தை கருப்பு எப்படி வரும்? நிறைய தண்ணீர் சாப்பிட்டாதான் வரும். அந்த தண்ணீர் எப்படின்னா மூக்க பிடிக்க சாப்பிட்டான்னு சொல்லியா அது கழுத்தளவே கட்டளையாகனு பகவத் கழுத்து வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுறது இடம் கிடையாது. அந்த மாதிரி ஆகண்டவாரி பரமந்தர மேக தேசியம் பீதாம்பரம் கமலலோச்சனம் பஞ்சஹேதி பிரம்ம தனந்தயமயா. அப்படிப்பட்ட பிரம்மத்தை தன் வயத்துல பிறக்கணும் ஆசைப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆகும் அப்படின்றதாக சொல்ற. அடுத்தது ஒருத்தி. பெருமாளுக்கு ஏற்பட்ட பாக்கியம் அவளுக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. அதாவது தேவிகளுடைய வயசுல கர்ப்பத்தில் இருக்கான்னு கண்ணன். அந்த சமயத்துல பரமாத்மாவுக்கு வாகனமா இருக்கிறவா யாரு? கருடன். சயனமா இருக்கணும் யாரு? ஆதிசன். இவா 2 பேரும் தேவி கைங்கரியம் பண்ணிருக்கா. வேற யாருக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிருக்கா? எத்தனை பேர் பிள்ளை பத்திரிகளை. தேவிக்கு பூர்ண கர்ப்பிணி. ஒரு நாள் இப்படி வழியில ரொம்ப நாள் கர்ப்பிணிலாம் அந்த காலத்துல வெளியில வரமாட்டா. இப்பெல்லாம் பிரசவிக்கு முன்ன கூட சினிமாவுக்கு போட்டு வந்து பிரசவிக்கிறது. பயமே இல்லாத போறது. மின்காலத்து பேய் பிசாசி வந்துருவேன் பயிட்டு அனுப்பிக்கவே மாட்டா. இப்ப இவாளுக்கிட்ட அது பயிட்டு போட்டது. அதனால தைரியமா போறா. அந்த தைரியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால அவள் 40 நாள் கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆத்துல வெளியில போகக்கூடாது அந்த காலத்து சம்பிரதாயம். ஊரெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வந்தா தேவையில்லையே, ஊரெல்லாம் கொஞ்சம் பலம் வந்தா தேவையில்லைன்னு ஆசைப்பட்டா தேவிக்கு. உடனே அவளுடைய ஆசையை அவ கருடன் பூர்த்தி பண்ணிட்டான். அவள் எப்படி இருக்கா அந்த சமயத்துல? வயத்துல பீதாம்பரதாரியான கண்ணன் இருக்கான் பகவான். அதே போல அவ்வளவு சுவர்ண பீதாம்பர வாசினீசா ஸ்வதாம சஞ்சாதித சூரிய தீப்தி. அவள் கர்ப்பிணியா இருக்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், சூரியனுடைய தேஜஸால அதிகமான தேஜஸ். பீதாம்பரத்தை கொடுத்துருக்கா. பெரும்பாலும் பீதாம்பரத்தை சரிச்சிருக்கான். கண்ணன் பகவான் என்ன பண்றான்? நத்தத்திர சூரியோபாத்தி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாத்தி. காந்தியினாலே சூரியன் சந்திரன் இவாளெல்லாம் பிரகாசிக்கப்பட்டாத பண்றான்.
தேவிக்குடைய கர்ப்பத்தை பார்த்தா இவளுடைய முகத்தில் இருக்க தேஜஸுக்கு தகுந்தாவது சூரியன் பிரகாசிக்காக ஒதுங்கி போயிடலாம். சூரியனுடைய தேஜஸ் மறைக்க முடியாது இருக்கு இவளுடைய தேஜஸ். இது கண்ணனுக்கு உண்டு, இவளுக்கு உண்டு. சுவர்ண பீதாம்பரவாசனீசா ஸ்வதாம சஞ்சாதித சூரிய தீப்தி. அந்த பகவான் எல்லாரும் உபாசிக்கப்படுறான். அந்த பகவான் இவள் வயசுல கர்ப்பிணியா வந்தாலும் பிரம்மாதிலாம் இவளை வந்து ஸ்தோத்திரம் பண்றா. உபாசனியா ஜெகதாம் பபாசே முரத்விடோ மூர்த்திரிவத்வித்திய. பகவானுடைய இரண்டாவது மூர்த்தின்னு சொல்லாம சுவாமி யாதவாபுரத்தை வர்ணிக்கிறார். முரத்விடோ மூர்த்திரிவத்வித்திய. முரத்விட்ட முராரியான எம்பெருமான். அந்த எம்பெருமான் தேவிகையா ஒரு உருவம் எடுத்துருக்கான். ஏன்னா அவனுக்கும் பீதாம்பரம் இருக்கு, இவளுக்கும் பீதாம்பரம். அவன் தன் காந்தினாலே சூரிய சந்திராலாம் மறைக்கிறான், அவளை பிரகாசிக்க விட்டாத பண்றான். இவளும் தன்னுடைய காந்தினாலே சூரிய சந்திரால பிரகாசிக்க விட்டாத பண்றான். எல்லாரும் பகவான் உபாசிக்கிறா. எல்லாரும் இப்ப கர்ப்பத்துல வந்தாட்டும் இவ்வளவு உபாசிக்கிறா, பிரம்மாதிலாம் உபாசிக்கிறா. அப்படிப்பட்ட பரமாத்மாவின் ஒற்றுமையெல்லாம் இருக்கிறதுனாலே இவள் பரமாத்மா போல் இருக்கா. அத ஒருத்தி. நேற்று இப்ப சத்ராமி சொன்னாரு, அவள் ஊரெல்லாம் இப்படி வலம் வந்தா தேவையில்ல ஆசைப்பட்டார். இதை எந்த படிக்கல படுத்தினாலும் நோறது, படுக்க முடியல. கர்ப்பம் இந்த பிரசவம் சமயம் கிட்ட நெருங்க உடம்பெல்லாம் நோறது. அப்ப ஆதிசேஷன் வந்து படிக்க வராங்க. இந்த கனாவை ஒரு நாள் காத்தால தேவிக்கு வசுதேவன்கிட்ட சொல்ற, நேற்று ராத்திரி தெரியுமா, அடாட என்ன ஆச்சரியம் தெரியுமா. இது காளிதாசன் சுவாமி கொஞ்சம் இந்த புழு சில பேர் கவிகளுக்குள்ள ஒருத்தரும் காளிதாசன் சொல்றாங்க, கௌசல்ய சுமித்ர கைகேயி வாழலாம் தசரதர்கிட்ட ஒரு நாள் சொல்லலாம், மகாராஜாவே நேற்று ராத்திரி ஒரு கனா ஏற்பட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமான கனா. காளிதாசன் சொல்றான், ஹேமபக்ஷ பிரபாஜாலம் ககனேச்ச விதன்பதா உஷ்யந்தே ஸ்ம சுபர்ணேன வேகா கிருஷ்ண பயோமுஜா. நேற்று ராத்திரி திடீர்னு கருடன் வந்தா, ஆச்சரியமா சர்வாலங்காரம் பூர்ணா கருடன் வந்தா, எங்க 3 பேரும் தோல்ல ஏற்றினா இந்த அயோத்தியா நகரத்தை முழுக்க எங்களை சுத்தி காமிச்சான் அப்படின்னு சுத்வா தாபியா ததா விசான் ஸ்வப்னான் சுத்வா பிரீத்யா மஹீபதி மேனே பரார்த்தியம் ஆத்மானம் குருத்வேன ஜெகத்குரு. இந்த மாதிரி கேட்ட உடனே கருடவாக நான் எம்பெருமானுக்கு நான் தகப்பனார் ஆக போறேன். எப்போ கருடன் வந்து தன் பத்தினி முதுகுல தோல் வேலை பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சானோ, கருடன் வந்து இவளுக்கு வாகனமா இருக்கணுமானக்க, இவளுக்கு எவ்வளவு மகிமை. கருட வாகனர் பகவான் இவள் வயசுல கர்ப்பமா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணிருக்கான். எனக்கு பறக்க போற பிறந்து ஜெகத்குருவான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு நான் தகப்பனாக போறேன், ஆனா ஜெகத்குருவுக்கு நான் குருவாக போறேன்னு பார்த்து சந்தோஷப்பட்டானா. இவன் ஆதிசேஷன் விட்டான் காளிதாசன். கருடன் தூக்கிட்டு போனதான் தூக்கிட்டு போன கொத்தின்னு போனது, கருடன் தோல் இடம் பண்ணிட்டு போன அவர் ஆதிசேஷன் விட்டார். சுவாமி சாய்க்கிறார், அந்த காளிதாசன் பின்பற்றுறார், ஆனா காளிதாசன் பின்பற்றார். ஒரு 10 நிமிஷம் மேல எடுத்துக்கிறேன். சேஷேஷயானாம் கருடே நயாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீடம் ஹயானனி ஆசிரிதவந்தி கிருத்தி சுவாமாகிருத்திம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. சேஷேஷயானாம் 10வது மாசம் நிறைந்த கர்ப்பிணி படுத்துன்னு நினைச்சா இந்த படிக்கலாம் வேண்டாம். ஆதிசேஷன் வந்து படிக்க சேவை சாய்க்கலாம். சேஷேஷயானாம் அவன் காளிதாசன் விட்டதை முதல்ல போட்டு காட்டுற. கருடே நயாந்தீம் கருடன் ஆதிசேஷன் 2 பேர். அப்புறம் தும்புரு நார்தார் எல்லாரும் வந்து அவள் ஸ்தோத்திரங்களா அவளை ஸ்தோத்திரம் பண்றா. அப்படியே மாட்டு பொண்ணு வந்து அவள் காலெல்லாம் மகாலட்சுமியே அவள் திருவடியை வச்சு தள்ள. ஏன்னா மகாலட்சுமி பர்த்தா பகவான், அவள் இவள் கர்ப்பத்தில் இருக்கான்னா என்ன ஆகணும், மகாலட்சுமி மாமியாரோ இல்லையோ, அவள் திருவடியை பிடிச்சி போடுறாளாம். இப்படி எல்லாம் கனா கன்றான்னு நான் வர்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கு தேவிக்கு ஒத்திக்குத்தான். அதுல ஒருத்தி மகனாய் பிறந்து மகன் அல்லாத மகன் ஒருவருக்கு அல்லாத மாமே மகன் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு பதம் போட்டார். இவனா மகனா பிறகுறது லோகானாம் யஹா அவ்யபிதான், லோகத்துல தகப்பனாரா இருக்கணும், இங்க குழந்தையா வந்து பிறந்திருக்காரு. மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி மாயன் பிதா புத்திரேன பிதருமான் யோனி யோனோ. பிதா லோகபிதாவான எம்பெருமான் புத்திரேன தனக்கு புத்திரனா இருக்கணும் தனக்கு தகப்பனா வச்சுக்கிறான். சர்வலோகத்துக்கும் பிதான்னு சொன்னான். அந்த சர்வலோகத்திலும் தசரதன் வசுதேவன் இவள் எல்லாரும் சேர்ந்தவள் தானே. வசுதேவன் தசரதன் இவளுக்கு தகப்பனாரா இருக்க முடியாத பகவான் இவர்களை தகப்பனாரா வச்சுக்கிறான் அவதார காலத்துல. என்ன புத்திரைஹி பிதுர்மத கிரீடா கதந்தே கேன வர்ணியதே. சுவாமி யாதவாபுத்த நம்மிய நமதா க்ஷுத்ரான். அங்க எல்லாரும் அவன் சேவிக்கிறா பரமபத்துல. இங்க மாத்தி போச்சு, அவன் வந்தா இங்க எல்லாரும் இவன் சேவிக்கிறான். எல்லாரும் பரமபத்துல அங்க சேவிக்கிறான், இங்க வந்தா என்ன பண்ண இவன் எல்லாரும் சேவிக்கிறான். இங்கதான் ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்க முடியாது தோணும்.
இப்படி எல்லாரும் சேவிச்சா சர்பத்து காலில் விழுந்தா என்ன தப்பு? அப்படி அந்த பண்டிகை அதுக்கு அன்றைக்கே நான் பதில் சொன்னேன். சரவன் காலில் விழுந்தா உடனே அவனுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தா எங்க சரபம் வசந்தது, கிருஷ்ணன் தோத்து போட்டான்னு அவனை மட்டம் தட்டுறதுக்கு பல பேர் காத்துருக்க. யசோதையுடைய காலில் விழுந்தான், தேவிகளுடைய காலில் விழுந்தான் அப்படின்னு சொன்னா அவள் எல்லாரும் பரதெய்வம் எனக்கு இந்த மாதிரி என்னை சேவிக்க முடியாது பாக்கியம் பண்ணினேன்னு சந்தோஷப்படுவாள், கர்வப்பட மாட்டாள். எலெக்ஷன்ல போட்டியா நிற்க மாட்டான். போட்டியா நிற்கிறவாளுக்கு தான் அவன் பயப்படக்கூடாது. இவெல்லாம் போட்டல பெருமாள் பரம கிருப்பையினால என்ன ஒரு வஸ்துவாக ஆக்கிதான், என்ன பொருள் ஆக்கிதான் சந்தோஷப்படுறாள். இவளெல்லாம் ஃபாலோவர்ஸ் கிடையாது. அதனால இதை ஒத்துக்கலாம், அதை ஒத்துக்கூடாது. பிரமாணம் அப்படி. அந்த மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து தேவிக்கு புத்திரையை வச்சான்னு என்று தன்னை நினைக்கும்படி பிறந்தான். கண்ணனுக்கு இரண்டா பேர்னா சேஃபத்தின்னு போக, கருடுவாகன் போக, ஸ்ரீவைகுண்டநாதன் பேர் போக, தேவிக்கு புத்திரையே வச்சா பிரம்மண்யோ தேவிக்கு புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனம் சர்வ வேதத்துல பிரதிபாத்தியன் யாருன்னா தேவிக்கு புத்திரன்னு சொல்ல முடியாது. வசுதேவ புத்திரன்னு சொல்லாம இல்லையா? குழந்தைய ஒரு நிமிஷத்துக்கு பார்த்துட்டு அவள் தான். சில ரொம்ப தூர்ல இருந்து ஆபீஸுக்கு போறவா, இப்ப கல்யாணங்கள்ல இருந்து இங்க பம்பாய்க்கு வர்றதுனாக்க கார்த்தால் 4 மணிக்கு எழுந்தாதான் வர முடியும் இல்லையா? அபூர்வமா குழந்தை பிறந்தது. இப்படியே அவன் குழந்தை இவன் மறைச்சே குழந்தை முடிச்சு தூங்கிட்டு இருக்கும். இவன் ராத்திரி போச்சு குழந்தை தூங்கி போடும். கார்த்தால் இவன் ஆபீஸ் வச்சு குழந்தை தூங்கிட்டு இருக்கும். ராத்திரி போச்சு தூங்கி போடும். கொஞ்சம் வயசானாட்டு யார் வரும், மாமா வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னு கேட்டு அந்த குழந்தைய அழகெல்லாம் அவன் சேவிக்க முடியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த குழந்தைய பார்த்து அனுபவிக்கிறவள் யாரு? தாயார் தானே. அதனால அவள் ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த பிறகுச்சியே அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கேட்கிற குழந்தை. மகனாய் பிறந்து தந்தைகாலில் விலங்கர தோன்றியவன் அவதரிச்சே அப்பா அம்மா வார்த்தை சொல்லிட்டு கேட்டான். அப்பா அம்மாவுக்குள்ள பந்தத்தையும் போய்க்கிறான். கையில விலங்கெல்லாம் இருந்து பாருவோம். சரமதரணா திவதேவிக்கு ஆழ்வார் சாச்சார் தந்தைகாலில் பெருவிலங்கு தாளவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை தகப்பனார் காலில் பெரிய விலங்கு போட்டுதான். முதல் குழந்தை பிறகுச்சு போட்ட விலங்கு அது 8வது கர்ப்பமான கண்ணன் அவதரிச்ச உடனே அந்த விலங்கெல்லாம் பட்டு மடிச்சு போச்சு. ஆச்சரியம்னார் சுகபிரம்ம மகர்ஷி ஆழ்வார்களா. தந்தைகாலில் பெருவிலங்கு தாளவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசன். ஆழ்வாருடைய சந்தோஷத்தை அவருடைய ஆச்சரியத்தை தவிடு முடியாக்கி விட்டார் சுவாமி தேசன். கண்ணன் அவதரிச்சானா கம்சன் காலில் போட்டிருந்த விலங்கு, தாப்பரார் காலில் போட்டிருந்த விலங்கு, அந்த விலங்கு பொடி பொடியா போயிடுதான். அது சொத்த இரும்பால பண்ணதான விலங்கு. அந்த சொத்த விலங்கு போனதுக்கு போய் ஆச்சரியப்படலாமோ? இவன் பிறந்திருக்கும் யாரு தெரியுமா? சரமதரணா தேவதேவகி பதிரமுச்சித விசிருங்கலதஸ்திராத் நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச்ச கிமத்புதம். சர்வபந்தத்தையும் போக்குறவனாச்சே. கர்மபந்தங்களாம் நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச்ச கிமத்புதம். சர்வபந்தத்தையும் போக்குறவன். பொல்லா வாக்கையின் புணர்விரை அறுக்கலரானர். அந்த கர்மபந்தத்தை நம்மால் அறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்மால் அறுக்க முடியாத கர்மபந்தங்களா அந்த எம்பெருமான் அவதரிச்ச உடனே போறது அவனால போறதுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நிகிலபந்த நிவர்த்தகனான எம்பெருமான் வந்து அவதரிக்கிற போது ஒரு சொத்த விலங்கு போச்சுன்னா இது ஆச்சரியமா? அப்படின்னு இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அனாயசம் தூக்கி போட்டேன். 10 அப்பளம் போட்டேன் சார். 10 அப்பளம் போட்டேன். அந்த சுவாமி 10 அப்பளத்தையும் அமைச்சேன். 10 அப்பளமா 10 தவளை தோசை போட்டேன் சாப்பிடுறேன். 10 அப்பளம் சாப்பிடுறது போய் ஆச்சரியமா இருந்தார். 10 தவளை தோசை தான் ஒன்று உண்டு. தவளை தோசைன்னா ஒரு தோசையை 5-6 பேர் சாப்பிடலாம் இல்ல? அது தவளை தோசைன்னு பேரோட ஒரு ஊத்தப்பு மாதிரி ஊத்தினா அதுல பெரிய தவளை தோசைன்னா பெருசா இருக்கும். அது 5-6 பேர் குறைஞ்சு சாப்பிடலாம். அந்த 10 தவளை தோசையை ஒருத்தர் இந்த சுவாமி சாப்பிட கூடுவார். இவர் போய் 10 அப்பளம் சாப்பிட்டாரு. ஆச்சரியமா அப்படி சொல்றதுல அந்த மாதிரி சொத்த விலங்கு வச்சு கண்ணன் பிறந்தன்னா கண்ணன் அவதரிச்சானா எல்லா பாப்புமே போயிடுவேன். சொத்து விலங்கு போது என்ன ஆச்சரியம்? அப்படிப்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்து பிறந்துன்றா மகர்ஷில என்ன பண்ணா பிறந்துன்னு சொன்னா பெருமாளுக்கு குழப்பமா இருக்குன்னு பிறக்கலன்னு சொன்னார். தேவிக்கு பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மா. கிழக்கு திக்கிற சூரியன் உதிக்கிறானே, கிழக்கு திக்கிற சூரியன் சம்பந்தம் உண்டா? அதோட தேவிகளுடைய கர்ப்பத்துல நைஷ கர்ப்பத்துவம் ஆப்பேதே நயோன்யாம் அவசத் பிரபு. தேவிக்கு பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் கர்ப்பத்திலையும் பிறக்கல, அவனுக்கு யோனி சம்பந்தமும் கிடையாது. கிழக்கு திக்கிற சூரியன் உதிச்சான கிழக்கு திக்கில ஒட்டின்றதுக்கான சூரியன், கிழக்கு திக்கும் சூரியன் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி கர்ப்ப சம்பந்தமே கிடையாது என்றதால் அதாவது இவள்னு சொல்ற நமக்கா பகவான் பிறந்தான்னு சொன்ன அது ரொம்ப சந்தோஷம். அது அவருக்கு பெருமை. அது அப்படிதான் நம்முடைய கர்மம் நம்மோட அவனை சஜாத்தியினாக்கும் அவனுடைய கற்பை அந்த மாதிரி அந்த ஒருத்தி மகனாய் பிறந்து
ரிஷிகள் பிறந்தான் என்கி அவத்தியம் என்று கருதினார்கள். இவர்கள் பிறக்கிறதே அவனுக்கு குணம் என்றதா இல்லை. அவன் பிறவி நமக்கென்ற கோல நம் பிறவி அவன் மாதா பிதாக்கள் காலில் விலங்குபட்டது படம். எதுக்காக சொன்னார்னா, பகவான் நமக்கு சம்பவாமி யுகே பரித்ராணாய சாதுவான். அவன் பிறக்கிறது நமக்காக நினைச்சுட்டோன்னா நம்முடைய பிறவியெல்லாம் போயிடும். எப்படி வசுதேவன் காலில் விலங்குகள்லாம் எப்படி போச்சோ அதே போல நம்ம பிறவியெல்லாம் போயிடும். அதுக்காக அவருடைய பிறவியை பற்றி நாம் அனுசந்தானம் பண்ணணும். அப்புறம் ஓரில் ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒளித்து வளர. அதே ராத்திரி என்ன பண்ண, ஒரு அரை மணி கூட அங்க இல்ல. அவன் அவதாரம் பண்ண, அம்மா என்னுடைய கடன் தீர்ந்து போச்சு, நீங்க 2 ஜென்மத்துக்கு முன்னாடி 3 ஜென்மாக்களே எனக்கு பகவான் நீ குழந்தையா பிறகுன்னு கேட்ட. ஏற்கனவே விஷ்ணுக்கும் சுத்தபஸ்துக்கும் குழந்தையா நான் பிறந்தேன். அப்புறம் கசிப பிரஜாபதிக்கும் ஆதித்யக்கும் வாமன் நான் பிறந்தேன். இது 3வது ஜென்மாவில் வசுதேவனுக்கும் தேவைக்கான உங்களுக்கு நான் குழந்தையா பிறந்தேன். உனக்கும் எனக்கு உள்ள கடன் சீட்டு தீர்ந்து போச்சு. கையா 4 கையை மறைச்சுக்கோன்னா கம்சன் பயத்தால மறைச்சுட்டான். என்னை கொண்டு அங்க விட்டுருங்கோ, நான் பரட்டு போறேன், ராத்திரி அங்க பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா உடனே குழந்தை எடுத்து பட்டு போறேன். ஒரு ராத்திரி கூட இங்க தங்கல். ஏன் தேவிக்கு பாக்கியம் பண்ணலன்னு சில பேர் சொல்லுவா. தேவிக்கு பாக்கியம் பண்ணாம இல்ல, அந்த மகா பாப்பியான கம்சன் ராஜ்யம் இது. அந்த கம்சனுடைய நாட்டுல பெருமாள் அரட்சணத்துக்கு மேல இருக்குது விரும்பப்படல. சில வசந்த வஸ்துக்கள் சில பேருக்கு தக்காது. நாய் இருக்கோ இல்லையோ, நல்ல நெய் சாப்பிட்றோம், ஆனா 1/2 நிமிஷத்துக்கு மேல அந்த நெய் அது வயது தங்க. நாய்க்குடலே நறுநெய் தொங்காதா போலேன்னு ஒரு பழமொழி. நல்ல நெய் இருந்தா, நல்ல நெய்யா இருந்து எப்படி அடையாளம்னு கேட்டா, ஒரு ஷேர் நெய்யை வச்சு பாருங்க, நாய் கிட்டு சாப்பிட்றோம், அடுத்த நிமிஷத்துக்கு வாந்தி ஆயிடும். வேற ஏதாவது அசுத்தங்களை சாப்பிட்டா அது வயிற்று நிற்கும். நல்ல சுத்தமான வஸ்துக்கள் அதுக்கு. சில பேர் பெருவாள் நிவேதனம் பண்ண பிரசாதம் ஹோட்டலுக்கு போ, இங்க பெருவாள் பாவம் தவப்பற கஷ்டப்பட்டு காத்தால இருந்து அப்பா அம்மா எல்லாம் பொங்கல் தலையெல்லாம் பண்ணி வச்சுதான் பெருவாள் அபிஷேகம் பண்ணு. சே இத்தனை யாரும் சாப்பிடுவான் அப்படின்னு போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம். அங்க என்ன பண்றான், ஒரே அமைதி, ஒரே அசுத்தம். ஹோட்டலில் போய் பார்த்தா அவன் பாத்திரத்தை அலம்புறான், அவன் கொண்டு வரணும்னு பார்த்தாலேயே ரொம்ப ரொம்ப கோரமா இருக்கும் இல்லையா. இந்த விமானத்துல பணிப்பெண்கள் யாரையாவது தப்பா இருக்கும் இல்லை, அங்க போற விமானத்துல பிளைட்ல வந்தா ஆச்சாரத்துக்கு அதிகம் மொத்தம் எச்சல். 6 மணில வந்துடலாம், அது வேணே தவிர அது சீட்டு கிட்ட போய் பார்த்தாதானே தெரியும். அது பரவ போக்கியமா நினைச்சிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரே எச்சலா இருக்கு. அந்த மாதிரியாக அது பெருமாள் நிவேதனம் பண்ண சாப்பிட்டு அவன் கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மகா பாப்பிகளுக்கு எல்லாம் நல்லது கிடைக்காது. கம்சன் மகா பாப்பியா இருக்கு. கம்சன் பாபம் சூத்திகா கிரகத்தில் தங்க ஒட்டி திளை. அது தேவிக்கு பண்ண பாப்பம் இல்ல, கம்சன் பண்ண பாப்பம். பாப பூர்த்த தேகானாம் புண்ணியம் காரியம் அரோச்சகம். பாப்பிகளுக்கு நல்ல காரியம் பிடிக்கவே பிடிக்காது. சர்மகண்டன பக்ஷியானாம் சுனாங்கிருதம் அரோச்சகம். ஒரு எலும்புல ஏதாவது தோல் விட்டுனா அத்தை வரைக்கும் சுரண்டி சாப்பிடுவது ஒரு நாய். நல்ல நெய் சாட்டா அது வயசுல தங்காது. அந்த மாதிரியாக சொல்றார். உடனே ராத்திரியே பட்டு விட்டாரு. சாதாரண ஒரு சம்சாரில் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு உடனே மஞ்சள் சுத்தி கொட்டுறதும் அது கொட்டுறதும், அந்த பாக்கியம் கூட குழந்தைக்கு இல்லை. 2ஆம் பேர் தெரியாத குழந்தை எடுத்துன்னு அங்க பட்டு போட்டார். அது ஓரிரவில் ஆச்சரியமான ராத்திரி. அந்த ராத்திரி மின்னியும் இல்லை பின்னியும் இல்லை. பாகேன பூர்ணேன தமோமயேன பிரகாச பூர்ணேன ஜபஸ்சிமேன ததா நிஷீதா சசதாம் பிரசத்தி சம்சார முக்தியோரி வசந்திராசி. கிருஷ்ணன் அஷ்டமியில அவதரிச்சான். கிருஷ்ணாஷ்டமியில ராத்திரி 12 மணி வரைக்கும் இருட்டு, 12 மணிக்கு மேல லைட்டு வெளிச்சம் இல்லையா. இது எப்படா இருக்கான்னு நம்ம வாழ்க்கையை போல் இருக்குன்னு. வாழ்க்கையில 40 வயசு வரைக்கும் இருட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கோவிலுக்கு போலாமா குளத்துக்கு போலாமான்னு. சில பேருக்கு குழந்தையே இருக்கும், அது விட்டுருங்க. மெஜாரிட்டி சொல்றேன், அநேகமா ஒரு 80% மனுஷால அநேகமா 40 வயசு மேலதான் கோவிலுக்கு வருவா. இந்த சம்சாரத்துல முதல் பாதி இருட்டா இருக்கும், தத்துவ ஞானமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் தத்துவ ஞானம். அது எப்படின்னா சம்சார முக்தியோரி வசந்தி. சரணாகதி பண்ணாவிட்டு அவளுக்கு எப்படி இருக்கோ அதே போல சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் சந்தி இருக்கா போல. அவ இன்னும் சம்சாரத்தையும் விட்டு பாடல, மோட்சத்தும் போய் சேர்ந்து பாடல. அந்த மாதிரி சொல்றாருங்க. பாகேன பூர்வேன தமோமயேன. பூர்வபாகம் ராத்திரில பூர்வபாகம் இருட்டா இருக்கும், உத்தர பாகம் பிரகாச பூர்ணேன பশ্চিமேன. அப்படி ராத்திரி ஆச்சரியமான ராத்திரி. ராத்திரில போய் எங்கேயாவது தாமரை மலருமா? அந்நிய கிருஷ்ணன் குளங்கள்லாம் கடல்கள்லாம் தாமரை பூத்தும். ஏன்னா சூரியன் அவதரிச்சுட்டான். யாரு? சூரியன். பகவானாக சூரியன் அவதரிச்சான். தேவிக்கு பூர்ண சந்தியாயம் அச்சுத பவன் சொன்னோம் இல்லையோ. ராத்திரில சூரியன் உதிச்சா தாமரை தானா மலர்றது. ராத்திரில சூரியன் உதிக்கலாமா? அதுக்கு தாமரை பூக்கு ராத்திரி பகல் கிடையாது. எப்போ சூரியன் உதிக்கிறானோ எப்போ பசி எடுக்கிறதோ சாப்பிடணும். அது ராத்திரியா பகலான்னு பார்க்க வேண்டாம். பாரத்து பசி எடுத்த கூட கூட சாப்பிட்டுருப்பாரு.
அந்த மாதிரி எப்ப சூரியன் உதிக்கிறானோ அப்ப தாமரை மலர்கிறது. சூரியன் உதிச்சான் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒளித்து வளர. ஓரிரவில் குழந்தை பிறந்தது. சாதாரண குழந்தை பெற்றா பால் கொடுப்பா, இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தேவிக்கு பால் சாப்பிட்டு போனார். நான் பால் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து குளிக்கிறது வரணும், டீ சாப்பிட்றது வரணும், அப்புறம் டிஃபன் பண்றது வரணும், அப்புறம் படுத்துறது வரணும், வேற வழியோ வந்து சாயங்காலம் திருப்பி வந்து டெல்லிக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் ஒரு ஆய்க்குளம் புக்கதும் வந்து அவதாரம் பண்ணான். அன்னி ராத்திரியை கிளம்பிவிடான், நந்தகோலத்து கொண்டு விட்டு. அன்னை புலம்ப பந்தம் வந்து ஏடா பால் சாப்பிட்டு போயிட்டா, முளைப்பால் சாப்பிட்டு போயேன்னா நான் அம்மா பால் சாப்பிடுறது அங்க நான் ப்ரோக்ராம் வகுத்தாச்சு, அவகிட்ட சொல்லிச்சு, அவ காத்துட்டு பட்டு வர டாட்டா காமிச்சிட்டு பட்டு விடுறான். அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் புக்கதும். அங்க போனானே அங்கேயாவது பப்ளிக்கா வளரலாமான்னு கேட்டா, காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சகம் செய்ததும். அங்க போனாட்டு கூட பப்ளிக்கா எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு யசோத வாசல தோரணம் கட்டி சொல்லிக்க முடியாது கொடுத்து உத்தியோகத்து ரூபாய் ஷட்டு ஊர்த்தி பண்ணிக்கிறாப்புல. வயசை குறைச்சு கொடுத்துருப்பா. ஷட்டு ஊர்த்தி 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். இது ஆபீஸ் எல்லாம் கூட்டா என்னாச்சுன்னா சர்டிபிகேட் போய் எப்படா பர்த் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பண்ணேன்னு சங்கத்தை. அதுக்காக 2வது கதவு தாப்பாடு போட்டு டேப் ரிகார்டில் மோளத்தை வச்சு பண்ணிடுறது, ஒத்தையும் கூப்பிடாது. அந்த மாதிரி இவன் சமாச்சாரம். காண்டல் இன்றி வந்து வளர்ந்ததும் ஒருத்திமாய். ஒருத்திக்கு அவதாரசத்தை கொடுத்து ஒருத்திக்கு லீலாரசத்தை கொடுத்தான். அவதாரசம் லீலாரசம். அவதாரசத்தை யாருக்கு கொடுத்தா? தேவிக்கு. லீலாரசத்தை யாருக்கு கொடுத்தா? யசோதைக்கு. அப்படி அப்படி ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில். அது பாருங்க, அன்னைய ராத்திரி ஆஸ்தான புறப்பாடு. பெருமாள் ஏழ்றாரு நந்தகோவுக்கு. ஜனங்கள் ஒத்துரும் இல்லை. ஆனா சுவாமி அந்த வீடியோ காட்டுற, சுவாமி எடுத்த வீடியோ வந்து அவர் டைரக்ட் பண்ண தெரியும். பெருமாள் எடுத்து ஆடுறார், ஒரே இருட்டு, 2 தூரல் போடுறது, அது கொடையாகடையா ஒன்னு. ஆதிசேடன் சேடோன் அது வாரி நிவாரையன் பணி. ஆதிசேடன் அப்படியே பரிவா கொடை பிடிச்சா 1000 பணாமணங்களை. சுகபிரமன் காளிதாசன் ஆதிசேடன் விட்டான், கருடன் மாத்திரம் சொன்னானா அவ சொப்பனத்துல. சுகபிரமணிய அவர் மகா புத்திசாலி, அவர் ஆதிசேடன் எடுத்தார், கருடன் விட்டார். நந்தகோலத்துக்கு புறப்பாடாச்சு. சரீரத்தினுடைய ஆதிசேடன் 2 பேரும் வரணும், பெரியதனுடைய ஆதிசேடன் 2 பேரும் இல்லையா. அந்த மாதிரி ஆதிசேடன் சேஷோன் காத்து வாரி நிவாரையன் பணையின் ஆதிசேடன் கொடை பிடிச்சிட்டு போனார், கருடனை விட்டார். யார் யார் எத்தத்தை விடுறாளோ எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சுவாமி தேசிய கடமை யாதவாபுரத்தில் வர்ணிக்கிறார். ஸ்ருதிமயோ விஹேக பரித பிரபும் வெச்சரதாசு விதூத நிஷாச்சர அனுஜகாம பூதரபன்னக ஸ்புடபணாமணி பிராத தீபம் உபோத்வகன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஸ்புடமணாகணி தீப கணோத்வக. அந்த 1000 தலை சில டார்ச்ல லைட் இந்த பக்கம் திரும்பினா 2 வரும், சில லைட் கலர்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி சில டார்ச் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆதிசேடன் தலையில 101 தலைகள்லயும் ஒரு ரத்னம், ஒன்னு மங்கித்துனா இன்னொரு ரத்னம், பலவிதமான கலர்கள் அந்த ஜுவால இந்த லைட் வீசறதான். அந்த மாதிரி இருட்டுக்கு டார்ச் போடுறாப்புல ஆதிசேடனுடைய தலையில் இருக்கிற ரத்தனங்களாம் நாக ரத்தனங்களாம் பிரகாசிக்குது. இது ஆதிசேடன் கொடை பிடிச்சிட்டு போறான். கருடன் அவன் முன்னாடி போறான். இவர் சுகபிரமும் கருடனை விட்டாருன்றதுக்காக இவர் என்ன பண்ணா, கருடனை முதல்ல போட்டு ஆதிசேடன் பின்னாடி தள்ளுறாரு சுவாமி தேசிகன். ஏன்னா சின்ன குழந்தை, அதுக்கு இந்த பேய் பிசாசி அணுக்குங்கெல்லாம் வரும் இல்லையோ, அதுக்காக கருடன் என்ன பண்ணா ரக்கியை விசிறிண்டே போறாங்க. அந்த ஹார்மோனி பட்டி அப்படி திறந்து மூடினா ரொயின்னு சப்தம் கேட்கும் இல்லையா, அந்த கருடன் ரக்கியை அப்படி மடக்கி விசிறி மடக்கினா அது வேத துவனி கேட்கும். ஏன்னா வேதாத்மா வேகேஷ சுபர்ணோசி கருத்மான்னு வேதத்துல அந்த கருடனை வேத சுரூபமாவே சொல்றது. அந்த ரக்கங்கள்லாம் சாமத்வனி. அந்த ரக்கையை அப்படி பிரிச்சு விசிறினா சாமத்வனி வரும். அந்த சாமவேதத்துடைய துவனி வந்து ராட்சசால் பிசாசுகள் இருக்கணும் தெரியாத போடுவார். அதுல குழந்தைக்கு எந்த விதமான உபத்திரமும் கிடையாது. ஸ்ருதி சில பிரசவ ரூம்ல செருப்பெல்லாம் போட்டுருவா. ஏன்னா பேய் பிசாசு செருப்பை கண்டா பயப்படுவோம்னு பழைய காலத்துல அது மாதிரி செருப்பெல்லாம் போட்டுருப்பா. குழந்தைக்கு அணுக்கு வந்துட்டு போறது இருக்கு. அதுக்காக கருடன் என்ன பண்றான், அந்த மாதிரி அந்த ரக்கையை விசிறு முன்னாடி போறான். ஸ்ருதிமயோ விஹக பரித பிரபும் வெச்சரதாசு விதூத நிஷாச்சர. ராட்சசாலம் விரட்டு அவன் போறான். அனுஜகாமச்ச பூதரபன்னக. ஆதிசேடன் பின்னாடி வரான். அப்படின்னு தான் வர்ணிக்கிற. இதுல ஒரு சுவாரஸ்யம், எப்ப பார்த்தாலும் சம்ஸ்கிருத வேதம் பின்னாடி போறது பெருமாளுக்கு, தமிழ் வேதம் முன்னாடி போறது. இந்த சம்ஸ்கிருத வேதம் ஒரு நாள் பெருமாள் கூறப்பட்டது. எப்பவுமே இந்த தமிழ் வேதத்தை முன்னாடி போட்டு என்ன பின்னாடியே தள்ளு போறதே. நானும் ஒரு நாளாவது முன்னாடி போக கூடாதா?
அப்படின்னு ஆசைப்பட்டுதான் ஆகட்டும் சமயம் மட்டும். இப்ப என்ன பண்ண சம்ஸ்கிருத வேதத்தை முன்னாடி போயிடும். ஏன்னா வேதாத்மாவில் விவேகேஸ்வரன் சம்ஸ்கிருத வேத சுரூபியான கருடன் முன்னாடி போறான். ரொம்ப நாளா அதுக்கு இருந்த குறைய இப்ப நீ முன்னாடி போ அப்படின்னு சம்ஸ்கிருத வேதம் முன்னாடி. ஆதிசேஷன் பின்னாடி. ஆதிசேஷன் யார் தெரியுமா? பாதுகையுடைய பாதுகை தான் ஆதிசேஷன் அவதாரம். பாதுகைக்கு என்னன்னு பேரு? ஷடகோபன் பேரு. நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? ஷடகோபன். அதில் திவ்ய பிரபந்தம் அருளி செய்த ஆழ்வார் பின்னாடி போயிட்டார். அதில் திவ்ய பிரபந்தம் பின்னாடி வந்து இந்த ஒரு புறப்பாட்டுல மட்டும்தான் சம்ஸ்கிருத வேதம் முன்னாடியும் தமிழ் வேதம் பின்னாடியும். இங்க லட்சுமி சொன்ன சேவிச்சீங்களா? மேல ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான், கீழே கருடன். என்ன தாத்பரியம் தெரியுமா? சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் ரெண்டும் சேர்ந்து பெருமாள் சம்புட்டம் பண்ண ரொம்ப ரட்சிக்குது. சம்புட்டம் பண்ணா அந்த பிரணவத்தினால சம்பளம் மின்னிங்க மேலும் கீழும் பணம். அது போல மேலையும் மேல ஆதிசேஷன், மேல தமிழ் வேதம், கீழே சம்ஸ்கிருத வேதம். இந்த உபய வேத பிரதிபாத்தியம் யாருன்னா லட்சுமி நரசிம்மன் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பெரியவாள்லாம் உபன்யாசங்கள் பண்றா, கிரந்தங்களும் எழுதியிருக்கா. அப்படி உபய வேதாந்த பிரதிபாத்தியம் லட்சுமி நரசிம்மன். இந்த உபய வேதாந்தங்களும் அப்படி மேலும் கீழுமா இருந்து பெருமாளை காப்பாத்துறதுன்னு ஐத்திக்கும். அந்த மாதிரியா அங்க பார்த்தா ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அங்க போனா அவளையும் ஒருத்தின்னு சொன்ன. ஏன்னு கேட்டா அவள் தான் கண்ணனை காப்பாத்து ரொம்ப பங்கு எடுத்துனவள். பிரசவிச்சு வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல பிரசவம் ஆயிடுறது. காப்பாற்றுவாள் தான் ரொம்ப கஷ்டம். கோவிலை கட்டி போட்டுறா, மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம் இல்லையா? 5 லட்சம் 8 லட்சத்துக்கும் கோவில் கட்டினா. இப்ப ஒயிட் வாஷ் பண்றதுக்கு 30 லட்சம் ஆச்சு. அதுல திருப்பிரதிஷ்டை பண்ணவர்களும் திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களே முக்கியர். அதுல தேவிக்கு குழந்தை பெத்து போட்டுவா. அதை காப்பாத்துறது யார் தெரியுமா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதித்திடும், எழுத்து புல்கள் உதரத்தை பாய்ந்திடும், முடிக்கலாமையால் குழந்தை தொட்டில். யசோதைக்கு என்ன வயசு தெரியுமா? இப்ப கேலண்டர்லாம் சினிமா படங்கள்லாம் யசோதை சின்ன பொண்ணா போட்டு பிஜோடெல்லாம் போட்டு தகுதியே பூவெல்லாம் வைக்கலாம். சுத்த அபத்தம். யசோதைக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அவ்வளவு தஸ்ய பிரவயசா வயசாயிடுது, இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு சொல்ற தசையில் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பொண்ணாவது பிறந்திருக்கும் இல்லையா? கண்ணன் பிறக்கலன்னா கூட. அதனால அந்த வயசுல கண்ணனை கையை பிடிச்சி வாசல் ஆக்கும் போது பயமா. ஏன்னா இது தத்து எடுத்துட்டான்னு கேட்பாளாம் சில பேர். ஒரு சமயம் ஒருத்தர் தியான்னு கோட்டு கையில ஒருத்தர் பேத்தி வச்சு குழந்தை வச்சிருந்தார். சுவாமிக்கு 80 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கையில குழந்தை பேத்தியான்னு கேட்டேன், கிடுகிடுன்னு பட்டு விட்டேன். அவர் பேத்தியான்னு கேட்டான்னு கோபத்து. பொண்ணான்னு கேட்கணும் அது தெரியாது, அது ஔச்சித்தியம் இல்லாததால் நான் அந்த மாதிரி கேட்டோம். அந்த மாதிரி இவளை யாராவது கையில குழந்தைய பிடிச்சி அழைச்சிட்டு போனா தத்து கொண்டாளோ தானே பெற்றாளோ. பெரியாழ்வார் சாய்க்கிறார், யசோதை அந்த குழந்தைய கை பிடிச்சா இது தத்து எடுத்துட்டாளோ இல்ல அவள் தான் அவளா பார்த்தா அப்படி அந்த 2வது போடு. அதுல அப்படி வயசானாட்டு பிறந்த குழந்தை. அதெல்லாம் நினைச்சு இந்த குழந்தையை கட்டி காப்பாத்து கட்டி இல்ல முடுக்கிலாமையால் மெலிந்தேன். இல்ல 10-18 வயசுல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. அவள முடுக்கு இல்ல, இந்த வயசாயிடுது. 60 வயசுக்கு மேல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரியா அவளும் ஒருத்தி. அவளுக்கு இந்த அவளை கட்டி காப்பாத்து அது இதெல்லாம் கொடுத்தா. அப்படிப்பட்டவள் அவள். இவளும் ஒருத்தி. இவளும் மாமியாரா இருந்தா இவள் பேரை சொல்லக்கூடாது. அது தேவிகி புத்திரல யசோதானந்தன் சொன்னா இன்னும் ரொம்ப அவளுக்கு சந்தோஷம். இப்படி ஒரே ஜென்மாவில 2 கோத்திரம் 2 குலம். இது கூடத்தாழ்வார் சாய்கிறார். ஹே சுந்தர ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரோ பிதரோச்ச குலே அபித்வே. 2 கோத்திரம் 2 குலம். எதுக்காக பிறந்துட்டா க்ஷத்திரியன் பேர் சொல்லிட்டு ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 குலத்துல வந்துட்டா ருக்மிணி கல்யாணம் பண்ணி நான் க்ஷத்திரியனாச்சே. பிராமணால் கோட்டில பூனல் போட்டுருது, இன்னொரு இடத்துல போச்சு பூனலை கட்டிடுது. கேட்ட நான் உங்க இனம் சொல்லுது, அங்க இங்க வரைச்சு நம்ம இனம் சொல்லிக்கிறது. அந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அங்க போனா நான் க்ஷத்திரன் காமிச்சுன்னா ருக்மிணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இங்க வந்தாட்டு என்னாச்சு, க்ஷத்திரனா நப்பினை பொண்ணு தர மாட்டா. வைஷாலாம் கால் போனதை ஒத்துக்க மாட்டா. இப்ப பேப்பர்ல மணமேடைன்னு ஒண்ணு வருது. இதுல பிராமணால் தான் எந்த ஜாத்தியா இருந்தாலும் அவன் வரைச்ச இந்த கோலத்தை சேர்ந்தவாளவே இருக்கும் அப்படின்ற மத்த பேர்லாம் வரைச்ச. அதுல பாருங்க புடிவாதம் யாருக்கு இருக்கு இல்ல. இவன் எந்த ஜாத்தியா இருந்தாலும் இந்த பொண்ணா நல்ல பொண்ணா இருந்தா அவன் இந்த கம்பார் வம்சத்தையே சேர்ந்தவாளா இருக்கணும் இந்த அப்படின்னு போடுறான். அது பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருக்கு தங்க வம்சத்துல நமக்கு இல்லைன்னு. அந்த மாதிரியா அங்க போனா அவன் என்ன நப்பினை கிளம்பி போனஃபைடான இடையனா இருந்தாலும் கொடுப்பேன். அதுக்காக தான் யசோதுடைய பிள்ளைன்னு சொல்லி அப்படி ஐக்கியம் பண்ற. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இவளை போய் ஒருத்தின் அவளாவது பெருமாள் தனக்கு பிள்ளையாவளன்னு கேட்டா அவளை ஒருத்தின்னு சொன்னான். இவளையே ஒருத்தான். இவளை போல அபூர்வமான தாயை யாருமே இருக்க மாட்டான். யசோத குழந்தைய காப்பாற்ற முடியாது விட்டு இருந்தா. அங்கேருந்து பூத்தனை வந்தா. பூத்தனை வந்தா என்ன பண்ண, அந்த குழந்தை அதை பார்த்து நான் பால் தரேன்னு சொன்னான். யசோத அப்பா நமக்கு ஒரு புத்திரம் விட்டுது, பாவம் குழந்தை பிறந்து கையில் இல்ல போட்டிருக்கு,
அதுக்காக பால் கூட ஆசையா இருக்கு. நீ தான் கூட பார்த்த மகாலட்சுமி போட்டு இல்லையா, குழந்தை கொல்லுன்ற எண்ணமே இல்லை. சரி நீ தான் பால் கூட அப்படின்ட்டா. தனக்கு முடியல, தன்னால் காப்பாற்ற முடியல, அவள்கிட்ட பால் குடி சொல்லிட்டா. உடனே என்னாச்சு, அவள் ராட்சசியா விழுந்து செத்தாலும் இல்லையா, பெருமாள் அவளை கொண்டுட்டார். உடனே என்ன, அவளை கொன்ன உடனே பெருமாளுக்கு ஆயாசம் தாளாத அழ ஆரம்பிச்சான். உடனே எடுத்து பால் கொடுத்தாள் யசோதை. இன்னொரு தாயா இருந்தா கொடுப்பாள, ஒரு அசுரி ஸ்திரியை கொண்டிருக்கா, நாம் பால் கொடுத்தா அதே கைத்தான் வரும், அந்த குழந்தை தூக்கி அப்பால் போட்டு போட்டா உடனே புத்திர பாசம். அது ஆழ்வார் சாய்கிற, அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி நின்று முளை தந்தை நீர்மைக்கு. அன்னைக்கு பூத்தனை பால் கொடுக்க வந்த, பூத்தனை பால் கொடுக்க வந்தவளை அவளை கொன்னு, அவளை பிராண வாங்கி அவளை கொன்னுட்ட நீ. அது பார்த்த உடனே அழுது போது, நீ பால் கொடுத்திய குழந்தைக்கு யாராவது ஒரு தருவாளா, ஐயோ பால் கொடுக்கறவளை கொல்ற குழந்தை இது, நான் கொடுத்தா எனக்கும் கத்தி. அப்படிதான் குழந்தைய தூக்கி போட்டு அண்ணன் போக மாட்டோளவள். புத்திர வாத்சல்யத்தால கொடுத்தாலே எந்த பெண்கள் இந்த மாதிரி தருவார். அன்று அது கண்டு பூத்தனாசம் மார்த்த பார்த்து, அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி நின்று முளை தந்தையின் நீர்மைக்கு. அதுக்கு என்ன பண்ண, அன்று வரன்முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞாலும் பெருமுனையால் எய்துமோ பேர்த்து. அம்மா வாஸ்தவம், எனக்கு அது மாதிரி பயமா பால் கொடுத்தாதான் என்ன பண்ண சொல்றேன், அவளுக்கு கூட நான் சம்பாவனை பண்ணிவிடுறேன். என்ன பண்ண போறேன்னா, திருவிக்கிரமாவதாரில் 3 லோகத்தையும் அளந்தேனோ இல்லையா, அது முழுக்க அவளுக்கு வெத்தல் பாக்க வச்சு தட்சிணையா கொடுக்குறேன். 3 லோகத்தையும் தட்சிணையா கொடுக்குறேன்னா கண்ணன், அது போருமான்னு ஆழ்வார் கேட்கிறேன். அதில் அவள் பண்ண உபகாரத்துக்கு நீ எந்த பிரதி உபகாரம் பண்ண முடியாது. அது அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்றோடு வியாக்கியானம். ஒருத்தி மகனாய் பிறந்து பெற்றவளுக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது பாருங்க. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலா நாகித்தான் திங் ஒளித்து வளர தரிக்கிலா நாகி. இப்படி கிருஷ்ணன் நந்துகோல் வளர்ந்துட்டு இருக்கான். அவனால கம்சனுக்கு எந்த விதமான உபதிரமும் இல்லை, அவன் கம்சனை வெய்யவும் இல்லை, நான் வரப்போறேன் உனக்கு கொல்ல போறேன்னு சொல்லவும் இல்லை. அவன் ஒளித்து வளர்ந்தான், அதுவே பிடிக்கல கம்சன். சென்னை மெட்ராஸ் பக்கம்லாம் நான் ஒதுங்கி போனா கூட சில நாயாட்டம் சில குறைக்குங்க, சில வெய்யுங்கள். நாம் அவனை பார்த்த பரியாசம் பண்ணல, அவனை பார்க்கவும் இல்லை. நான் மாட்டுக்கு துஷ்டன் இருக்கான்னு ஒதுங்கி போனா, நான் ஒதுங்கி போனா கூட நம்ம பரியாசம் பண்றது. அந்த மாதிரி ஒதுங்கி வந்து மறைவாக வளர்ந்தா கூட அந்த கம்சனுக்கு ஒளித்து வளர, இவன் கம்சன் கிட்ட சண்டைக்கு வரல, இவன் ஒளித்து வளர்வதே அவனுக்கு பிடிக்கும். சத்தையும் போராதவன், அவன் இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. பிறந்த விடத்திலே தோன்ற பெறாவிட்டாலும் போந்த விடத்திலே வெளியிலே வரப்பெற்றதோ திரு அவதரித்திருக்கு செய்தே அந்தர்யாமி படுவதே. அவதாரம் பண்ணா பப்ளிக்கா வெளியில வரலாமோ இல்லையா, அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளேயே இருக்காம வருவா. அந்த மாதிரி யசோதரி வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தானா கண்ணன். அப்படிப்பட்ட ஒளித்து வளர, இவன் எங்கேயா கொஞ்சம் வாசல் வந்தா கூட வானடை தெய்வங்களுக்கான அங்க போகாதேன்னு சொல்றாரு. உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன், உங்கள் தம் ஆநிதி எல்லாம் வந்து பூதரும் போது. இப்ப நீ பண்ற உபதிரவத்துக்கு என் கையாலே ஒரு அறையலாம் தோன்றது, ஆனா மனசாக அப்பா வரட்டும் உன்னை அடிக்க சொல்றேன், அப்பா வந்து அடிக்க சொல்றேன். ஏன் நீதான் அடியேன்னு திருந்து பையன், அப்பா வரத்து காத்துருப்பானே, நீதான் அடியேன். அம்மா கிட்ட சொல்லிச்சே என்ன தெரியுமா, உடம்பெல்லாம் சிலுத்துண்டு எதிர்த்து பேசும். அப்பா கிட்ட வந்தா அப்பா அநியாயமா அம்மா என் பேர் தப்பு சொல்றாரு, வந்த உடனே அம்மா வையும். அதுல அப்பா கிட்ட வந்தா இந்த பையனா தப்பு பண்ணிட்டுன்னு சொல்ல முடியாது, பவ்யனா இருப்பான். அம்மா அப்பா அண்ணனை போயாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்பா என்ன யார் பக்கம் இருந்தார், நீ என்னோட பண்ணிக்குவேன். அம்மா கிட்ட சிலுத்து நிற்குமா அந்த குழந்தை. அவள் சொல்லுவார், என் கையில் கோலால் நொந்திட மோதவும் இல்லை, என் கையில கொம்ப அழுப்புல அடிக்கிறதா. சரி நம்ம குழந்தை நாம அடிக்கிறதா, அப்பா கிட்ட சொல்லி வைமுன்னு. அதனால வாரடி தெய்வங்களுக்கான அந்தியம் போது அங்கு நில்லேல், அங்க நிற்காத ஆழியும் கையனே வாராய் என்று இப்படி எல்லாம் கண்ணாலும் செய்ய கரியும் கலத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகையில் கோலம் செய்து இங்கே இரு. நாளில இருந்து ஒரு வாரத்துக்கு ஆத்த விட்டு போகக்கூடாது. உனக்கு ரொம்ப ஆச்சரியமான பாசங்கள். திருநார் வெண் செங்குடையாய் திருநாள் திருவோணம் என்று 7 நாள் முன் பன்னேர் மொழியாளை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன். கண்ணாலும் செய்ய கரியும் கலத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். அதுல கண்ணனுக்கு ஸ்ரவண நட்சத்திரம், அந்த ஜென்ம நட்சத்திரம், அவதார நட்சத்திரம். அதுக்காக 7 நாளைக்கு முன்னாடியே பன்னேர் மொழியாளை கூடி ஒரு பல்லாண்டு பாடணும், லட்சுமி கல்யாணம் பாடணும். பண் ஏர் மொழியாள், அந்த உளுந்து உடைக்கிறதுக்கே ஒரு பெரிய கச்சேரி பண்ண கூட கூட்டிருக்கா. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் கூட்டு நான் உளுந்து உடைச்சு வச்சிருக்கேன். கரியும் கலத்தரிசியும் ஒரு காலம் பிரசாதம் அடிச்சாதான் அந்த விருந்தாளுக்கு போக முடியும். அப்படி கரியும் கலத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். கண்ணானி நாளை தொட்டு இப்படி எல்லாம் ஒரு சட்ட திட்டம்.
இப்படிலாம் அம்மாவுக்கு சொல்லப்படி வந்தான். ஒளித்து வளர தரிக்கலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணு நடுமாலே. இப்படி பெருமாளுக்கு ஒளிச்சு வளரும் போது துரோகம் பண்ணு நினைச்சான். உடனே பெருமாள் என்ன பண்ண, அவனை வசம் பண்ணிட்டான். அது கருத்தை தரிக்கலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று. அந்த கம்சன் வாயால் விஷா கூட பாதகம் இல்லை, மனசா பெருமாளுக்கு துரோகம் எடுத்து நினைச்சான். அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிட்டான். ஒரு விஷயம், பெருமாளுக்கு அர்ச்சனையோ ஸ்தோத்திரமோ நல்ல காரியமோ பண்ற போது மனப்பூர்வமா பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. ஏதோ புஷ்பத்தை தான் பெருமாள் திருவிழா விழுந்துருத்து, அதுவே பெரிய உபகாரமா இருந்துச்சுதான். அதுல பெருமாள் ஒருத்தன் அனுகிரகம் பண்ற போது நல்ல காரியத்தை செய்யறான் இல்லையோ, அந்த நல்ல காரியத்தை மனப்பூர்வமா செய்யாமல் போனால் கூட ஏதோ டம்பத்துக்காக செஞ்சான், அப்போ கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நல்ல காரியம் பண்ற போது மனப்பூர்வமா செய்யறானான்னு பரமாத்மா பார்க்க மாட்டான். ஆனா ஒருத்தன் நிகிரகம் பண்ற போது பெருமாள் ஒருத்தன் வெய்யறான், அவனை பெருமாள் நிகிரகம் பண்ண போறார். அப்ப பெருமாள் மனப்பூர்வா வெய்யறானான்னு பார்க்கிறான். வெறும் விளையாட்டுக்கு வாயால் வச்சா அதுக்காக பெருமாள் தண்டிக்க மாட்டார். மனப்பூர்வமா வெய்யறானா உளந்துட்டு இரணையன் உண்மாறுவரம். இரண்டு சம்பாரம் பண்ற போது ஹிருதயத்தெல்லாம் பரீட்சை பண்ணுவாங்க. எங்கேயாவது பகவத் பக்தி கொஞ்சமாவது ஒட்டின்னு இருக்கா. சில பேர் கட்சிக்கா பெருமாள் வெய்யவா உண்டு. இவேரே அப்படிதான், பெருமாள் ரொம்ப பக்தி உள்ளவர். ஆனாலும் கட்சி ஒண்ணு சேர்த்துல பணம் சம்பாதித்தா அப்படி பெருமாள் வருது. ஆத்துல அவன் பரம வைதிகன். அவ அப்பா பேர்லாம் இந்த ஈரோடுல ரங்கநாதன் தெருவில் அவ அப்பா பேர்லாம் இருக்கு. அவ கஸ்டடியில ஒரு கோவில் இருக்கு. 2 போட்டுல ஈவேர பெரியார் நிர்வாகத்துல கோவில் தான் 1ஆம் நம்பர் கோவில் இருக்கா. ரொம்ப தான் நிர்வாகம் பண்றான். அவன் வார்த்தை கேட்டு வெளியில் இருக்க ஜனங்கள் தான் நாஸ்திகளா போயிடுது. அவன் பரமாஸ்திகன். அதுல வெறும் வாயால வெய்யறான் கட்சிக்காக. அவரெல்லாம் பெருமாள் நிகிரம் பண்ண மாட்டார். அதுல வெய்யிற போது ஹிருதயத்தை பார்ப்பான் பரமாத்மா, மனப்பூர்வமா வெய்யறான். அப்புறம் கம்சன் மனப்பூர்வம் வெய்யறான்னு தெரிஞ்சாவிட்டுதான் அவனை சம்மாரம் பண்ண. தான் தீங்கு நினைந்த மனசால பகவான தியானம் பண்ண வேண்டிய தியானம் படுத்தா கொடுத்த மனசை தீங்கு நினைத்து உபயோகப்படுத்த. தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நடுமாலே. கஞ்சனுடைய கம்சனுடைய கஞ்சன்னா கம்சன், அவன் வயிற்றுல நெருப்பா இருந்தான். யசோதன் வாயில பாலை சொரிஞ்சான். கம்சனை வதம் பண்ணா தேவிக்கு வயிற்றுல பால் பொங்கினாப்புல. ஒரே வஸ்து, ஒருத்தருக்கு நெருப்பா இருக்கு, ஒருத்தருக்கு பாலா இருக்கு. கஞ்சன் வயிற்றில் தேவிகியார் வயிற்றில் நீரை சொரிகின்றவன் என்றோ கம்சன் வயிற்றில் நெருப்பை சொரிகின்றது. தேவிக்கு ஆனந்தத்தை கொடுத்து கம்சனுக்கு துக்கத்தை கொடுத்தான். நெருப்பென்ன நடுமாலே உன்னை அரிசித்து வந்தோம். நெருப்பென்ன நடுமாலே, நெருப்புன்னு சொன்னதுனால அந்த கம்சன் சம்ஹாரம் பண்ணா பெருமாள் எழுனாரே. அந்த கம்சன் கடைசியா பெருமாள் சேவிச்சான். அத்தனை பாப்பம் போயிடுச்சு. கடைசியில பெருமாளுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சுட்டான், சாரூபியத்தை. சனித்யதோ தியா ததீஸ்வரம் பிபன் பதன்பா விசரன் ஸ்வபன் ஸ்வசன் ததர்ஷ சக்கராய் சமக்ரதோ யஹா ததேவ ரூபம் துரவாபமாபா. இது சாரூபியத்தை அடைஞ்சுட்டான். இவன் பெருமாளே தியானம் பண்ணான் பயத்தினாலே. சாப்பிடுச்சியும் படுக்குச்சியும் தூங்குச்சியும் எழுந்திருச்சியும் வார்த்தை சொல்லிச்சும் ஒரே கிருஷ்ணனே பார்த்தான். எப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்தாலும் கடைசி காலத்துல அதே கிருஷ்ண சாரூபியத்தை அடைஞ்சுட்டான். நெருப்புல எச்சைகளை போட்டா சுத்தமா போயிடும். அந்த மாதிரி கம்சன் மகா பாப்பியா இருந்தா கூட இந்த கிருஷ்ணனையே நினைச்சிருந்து கிருஷ்ணன் கிட்ட அபச்சாரப்பட்டு கிருஷ்ணன் கையால மடிஞ்சதுனால கிருஷ்ண சாரூபியம் உண்டு. கிருஷ்ணனை அவன் நினைச்சா போல யார் நினைப்பா? அவர் சொன்னார் சுகபிரமோஷன், பக்தி பண்ணா பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டார். யதா வைரானுபந்தேன ஜனோ மோட்சம் வாப்புனா நதா பக்தி யோகேனிதி மத்திர்மம. அவர் சொன்னார் பக்தி யோகம் பண்ணி பெருமாள் அனுகிரகம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். எப்போ தாட் போட்டு கியூல போய் ஒதுங்கி சாதுவா இருந்தா டிக்கெட் கிடைக்காது. ஏயா என்ன டிக்கெட் கொடுத்தா இப்படியா ஒரு கியூ நிற்கிறது, டிக்கெட் இப்படியா கொடுக்குறது அப்படின்னு ஒரு கோஷம் போட்டா சரி, நீ முதல்ல வாங்கிட்டு போடுவோம். அதுல பெருமாள் சண்டை போட்டாதான் மோட்சம் வரும். சிசுவால் உடனே மோட்சம் வந்துட்டு பாருங்க. கம்சன் தான் மோட்சம், விஷம் கம்சன் மோட்சம் வந்து, சிசுவால் விஷம் மோட்சம் வந்து. பக்தி யோகம் பண்ற ஆட்டம் போடலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருவான். அதுல வைரானுபந்தேன பாவன் பகை பாராட்டினா உடனே மோட்சம். சாத்விகாலருக்கு மோட்சம் குறைச்சு. ஆனா எல்லாரும் விஷா மோட்சம் தர மாட்டான். ஏன்னா அவெல்லாம் வர வாங்கிட்டு 3 ஜென்மம் நான் உனக்கு சத்துருவா இருப்பேன், நீ உன் கையால என் வசம் வந்து மோட்சம் கேட்டிருக்க. சமத்காரமா சொல்ற. அந்த மாதிரி நெருப்பென்ன நெடுமாலே உன்னை நெடுமாலே அந்த ஆசிரிதாள்கிட்ட கம்சன் வசம் மட்டும்தான் போச்சு கூட ஒரு அந்த கூனி அப்புறம் பண்டாரம் மாலைக்கட்ட இவாளுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கான். பக்தாள்கிட்ட அனுகிரகம் உண்டு. அந்த மாதிரி நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அரித்து வந்தோம் பரைதர்தியாகில் உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கோம், நீ பறை தரணும். வருத்தும் தீர்ந்து வந்தே திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி. திருத்தக்க செல்வம், திருத்தக்க செல்வம்னா ஒரு பெரிய ராஜா வீட்டு பெண்ண ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது யோகி இருக்க வேண்டாம். அந்த மாதிரி மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது வந்து யோகி தரும். திருத்தக்க செல்வம் சேஃபத்தியாக இருப்பதற்கு வேண்டி யோகி இருக்கணும். அந்த மாதிரி உபயவிபூதி ஐஸ்வர்யம், உபயவிபூதிக்கு நாதனா இருக்கிறதுனால தான் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணார். அந்த திருத்தக்க செல்வத்தை பாடினோம்.
மகிழ்ந்தோம். அந்த சேவகம் இருக்கும் இல்லையோ, அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டிய யோகியத்தை இருந்தது, கல்யாணம் பண்ணா நிறைய செல்வம் வந்தது. அதை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? அந்த செல்வத்தை காப்பாற்ற வேண்டிய சேவகம் வீரியம் இருக்கு. உன்னுடைய பராக்கிரமத்தை நினைச்சோம், வருத்தம் தீர்ந்தது. உன் திருத்தக்க செல்வத்தை நினைச்சோம், மகிழ்ந்தோம். திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேனோ